செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வினடித்து வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே சதா காலமும் திடீகன மகிமைகளை உங்களுடைய குமாரரும் ரட்சகரமாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் இருக்கிறோம். இப்பொழுதும் இந்த கிருபையினாலும் இணக்கத்தினாலும் எங்களை ஒன்று கூட்டி உங்களுடைய வேதத்தில் மறைந்துள்ள மகத்துவமான சத்தியங்களை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்கக்கூடிய காரியங்களை புரிந்து கொள்ளவும் அதற்கு ஏற்றபடி வாழவும் எங்களுக்கு தேவைப்படுகிற பலனும் கிருபையும் அனுக்கிரகமும் தன்னை நிலைநிறுத்த வேண்டுமாய் சிறிய விண்ணப்பத்தை இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு பாடம் நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். இது பெரிய பாடம், எவ்வளவு தூரம் நம்ம டைம்குள்ள முடிக்க முடியுமோ பார்க்கலாம். இந்த செகண்ட் பார்ட்லாம் கொண்டு போக முடியாது. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடம் பாத்தீங்கன்னா ஒரு நிழலு பொருளமா நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்கணும். டைப் அண்ட் ஆன்ட் டைப், அதாவது பழைய ஏற்பாட்டுல நடந்த ஒரு சம்பவம், அதுல இருந்து நமக்கான ஒரு எச்சரிப்பு, ஒரு பாடம். ஸோ இது முக்கியமா பாடத்தை கேட்பவர்களாகி உங்களுக்கு இது என்ன ஆகும் அப்படின்னா தேவன் சொல்லக்கூடிய ஒரு எச்சரிப்பு. அந்த எச்சரிப்பை தாண்டி நாங்கள் வந்ததுனால சில காரியங்கள் நாங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா உங்களுக்கு சொல்ல வேண்டியது. இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனுடைய மனுஷன் அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சில காரியங்களை தியானிக்க போறோம். பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா தேவனுடைய மனுஷன். பாடம் கேட்டிருக்கீங்களா? இல்லைல்ல, கேட்டதில்லை. சரி, தேவனுடைய மனுஷன் அப்படின்றது பழைய ஏற்பாட்டுல இருந்த ஒரு தேவனுடைய மனுஷன். இவருக்கு என்ன இல்லை, பேர் இல்லை. இவர் பைபிள்லயே பேர் சொல்லப்படாத ஒரு தேவனுடைய மனுஷன். பேரே இவருக்கு என்னன்னு தேவன் சொல்லிட்டாருன்னா தேவனுடைய மனுஷன் அப்படின்னு மட்டும் பேர் வச்சிட்டார். இவருக்கு கேரக்டருக்கு பேர் கொடுக்கல. இவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம், அதுல இருந்து நமக்கான ஒரு பாடம் அப்படின்னு தான் நம்ம கவனிப்போம். நிழல் தான் ரொம்ப பெருசு, சம்பவம் தான் ரொம்ப பெருசு, பொருள் நமக்கு என்ன ஆயிடும்னா புரிஞ்சிடும். ஸோ நிழல் நம்ம என்ன பண்ணலாம்னா படிக்கலாம். ஆமா, அவ்வளவுதான். நிழல் படிங்க. ஒண்ணு ராஜாக்கள்ல. ஸோ இந்த நிழல் படிக்கிறதுக்கு முன்னாடி இதனோட பேக் எல்லாத்தையும் படிக்க முடியாது, பேக்ரவுண்ட் மட்டும் அவங்க சொல்றேன். ஸோ இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுக்கு என்று ஒரு ராஜா வேண்டும் என்று அவர்கள் முறையிட்ட போது தேவன் அவளுக்கு கொடுத்த முதல் ராஜா யாரு? சவுல். ரெண்டாவது, மூணாவது சாலமன். சாலமனுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு? ராஜ்யம் ரெண்டா பிரிஞ்சிருச்சு. என்னென்ன பிரிஞ்சிருச்சு? ஃபர்ஸ்ட் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். 10-2 பிரிஞ்சிருச்சு. இப்ப இந்த 10ன்றது இஸ்ரேல் அப்படின்னு சொல்லுவாங்க, 2ன்றது யூதா அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு கோத்திரத்தை யூதா பென்யமீன். சரி, இந்த 10 யார் அரசாண்டா, 2 யார் அரசாண்டா? இங்கதான் நமக்கு ஒரு கன்ஃபியூஷன். எரோபயாம் ரெகோபயாம்ன்றது எனக்கே கன்ஃபியூஷன். நீங்க தான் கரெக்டா சொல்லணும். 10 யாருக்கு, 2 யாருக்கு? சரி, 10 யாருக்கு? 10 யார் அரசாண்டா? அதான் இஸ்ரேல் யார் அரசாண்டா? எரோபயாம் அரசாண்டார். எரோபயாம் அரசாண்டார். 2 கோத்திரத்தை ரெகோபயாம் அரசாண்டார். இப்ப அடுத்த கேள்வி, எரோபயாம் யாரு? சாலமோனுடைய ஒரு வேலையாள் அப்படின்னு சொல்லி பார்க்க. ரெகோபயாம் யாரு? பையன். அப்ப சாலமோனுடைய பையன் 2 கோத்திரத்துக்கும், சாலமோனுடைய வேலையாள் 10 கோத்திரத்தையும் என்ன பண்ணிட்டானா எடுத்துக்கிட்டான். இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இந்த 10 கோத்திரத்தினுடைய ராஜா யாரு? அடிக்கடி கேட்டுனா உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும். எனக்கும் அப்படியே மனப்பாடம். 10 கோத்திரத்துக்கு எரோபயாம், 2 கோத்திரத்துக்கு ரெகோபயாம். இந்த 10 கோத்திரத்தார என்ன தலைநகரமா வச்சுக்கிட்டாங்கன்னா இஸ்ரேலுக்கு சமாரியா வச்சுக்கிட்டாங்க. 2 கோத்திரத்தார் என்ன வச்சுக்கிட்டாங்க தெரியுங்களா? ஜெருசலேத்தை என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா வச்சுக்கிட்டாங்க. ஸோ 2 கோத்திரத்துக்கு தலைநகரம் ஜெருசலேம், 10 கோத்திரத்துக்கு தலைநகரம் சமாரியா அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ இந்த 2 கோத்திரத்தினுடைய ராஜா யாரு? ரெகோபயாமா எரோபயாமா? நான் பாத்துக்கிறேன் கொஞ்சம், எனக்கு அந்த கன்ஃபியூஷன் ஆச்சு. 10 கோத்திரத்துக்கு எரோபயாம். ஏன் மாத்தி சொல்றீங்க?
கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. 10 கோத்திரத்துக்கு எரோபெயாம், 2 கோத்திரத்துக்கு ரெகொபெயாம். இப்ப இந்த 10 கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அடிக்கடி இப்ப எங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? ரெண்டு, அதாவது நடப்பு இல்ல அது அதுக்கப்புறம் தான் இதுக்காக தான் அவர் பண்றது. இந்த 10 கோத்திரத்தினுடைய இந்த ஜனங்கள், இதோட ராஜா யாரு அப்படின்னா எரோபெயாம். இந்த ராஜாவை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஜனங்கள் அடிக்கடி எங்க போக ஆரம்பிக்கிறாங்கன்னா 2 கோத்திரத்தார் இருக்கக்கூடிய அந்த பட்டணத்துக்கு என்ன போறாங்க. ஏன் அங்க போறாங்க அப்படின்னா ஆலயம் இருக்கு, பண்டிகைகள் கொண்டாடுவதற்காக, முக்கியமான சில நாட்களுக்காக அங்க என்ன பண்றாங்கன்னா போறாங்க. இப்ப இந்த 10 கோத்திரத்தின் ராஜா இருக்கக்கூடிய எரோபெயாமுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்ன பயம் வந்துருச்சு அப்படின்னா, இப்படியே ஜனங்களை என்ன பண்ண விட்டு விட்டா கடைசியில ஜனங்க என்ன பண்றாங்க தெரியுமா? பக்கத்திலேயே இது அங்க போய் செட்டில் ஆயிடலாம், அதுவும் நம்ம ஊர் தானே, அங்கன்னா இல்ல செட்டில் ஆயிடலாம், தேவாலயத்துக்கு பக்கத்துலேயே ஒரு இடம் பார்த்து நான் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்க இருந்துட்டா அப்புறம் என் கட்டுப்பாட்டுக்குள்ள யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. 10 கோத்திரத்தானே யாரு கூட ஜாயின் ஆயிடுவாங்க, 2 கோத்திரத்துக்கிட்ட ஜாயின் ஆயிடுவாங்க. அப்ப ரெகொபெயாம் என்ன பண்றாருன்னா எடுத்துருவாரு அப்படின்ற ஒரு பயத்துல எரோபெயாம் பண்ணக்கூடிய தவறு தான் இந்த பாடத்தினுடைய முக்கியமான ஒரு சாராம்சம். அப்படின்ற பயத்துல எரோபெயாம் என்ன தவறு பண்றாருன்னா, சகோதரர் சொன்ன மாதிரி 2 கன்றுக்குட்டி என்ன பண்றாரு அப்படின்னா 2 இடத்துல இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். அவருடைய டெக்னிக் என்ன அப்படின்னா, ஒரே இடத்துல வச்சா ஜனங்களை செப்பரேட் பண்ணி 2 இடத்துல அனுப்பணும். அது 2 இடமே 10 கோத்திரத்துக்குள்ளேயே இருக்கணும். இப்ப எங்க வைக்கிறாரு அப்படின்னா, தான்ல ஒரு இடத்துலயும் பெத்தேல் அப்படின்ற ஒரு இடத்துலயும் 2 இடத்துல 2 கண்ணுக்குட்டி வைக்கிற. 2 இடத்துல தான்ல ஒரு கண்ணுக்குட்டி, பெத்தேல்ல ஒரு கண்ணுக்குட்டி. ஆக மொத்தம் எத்தனை கண்ணுக்குட்டி? 2 கன்றுக்குட்டி சிலையை என்ன பண்றாருன்னா வச்சு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இதுதான் உங்களை எகிப்தில இருந்து கூட்டு வந்தது. இப்ப இதுல என்ன எரோபெயாமோட டாக்டிக்ஸ் என்ன, எரோபெயாமோட தந்திரம் என்ன நினைக்கிறீங்க? என்ன ஒரு தந்திரம் அப்படின்னா, இவர் ஈஸியா எதை தெரிஞ்சுக்கிட்டாருன்னா இஸ்ரவேல் ஜனங்களோட பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆல்ரெடி இவங்க இதை பண்ணிட்டாங்கல்ல, இதே பலவீனத்தை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அப்போ மக்களுடைய இதெல்லாம் நான் எதுக்கு உங்களுக்கு அடிச்சு சொல்றேன்னா பொருள் கம்பேர் பண்ணுவோம், சரிங்களா? மக்களுடைய பலவீனத்தை புரிந்து கொண்ட எரோபெயாம் அதை தனக்கு சாதகமாக என்ன பண்ணிக்கிட்டாரா மாத்திக்கிட்டு 2 கண்ணுக்குட்டியை வச்சுட்டாரு. சரி, இது மட்டும் தான் பண்ணாரா தவறா அப்படின்னா கிடையாது. என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, பண்டிகைக்கு போய் தேவாலயத்துக்கு போறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அங்க போயிட்டு பலி செலுத்துவாங்கல்ல. அப்ப இங்க வெறும் கண்ணுக்குட்டி வச்சுட்டா யார் பலி செலுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு லேவி கோத்திரத்தார் அல்லாத ஈனமான ஆசாரியர்களை என்ன பண்றாரு அப்படின்னா நியமிக்கிறார். ஈனமான லேவி கோத்திரத்தை அல்லாத ஒரு புறஜாதி மக்களை கொண்டு வந்து ஆசாரியன் அப்படின்னு நிப்பாட்டிடுறாரு. அவங்ககிட்ட அங்கன்னா ஹிஸ்டரி என்ன சொல்லுது அப்படின்னா, பன்றிகளை கூட என்ன பண்ணாங்கன்னா பலி செலுத்தினாங்க அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா சொல்லப்படுது. இது 2வது தவறு. முதல் தவறு என்ன? கண்ணுக்குட்டி வச்சது. 2வது தவறு ஈனமான ஆசிரியர்களை வச்சது. 3வது தவறு என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சில பண்டிகைகள் இருக்கு. என்னென்ன பண்டிகைலாம் சொல்லலாம்? கூடார பண்டிகை, பஸ்கா, புளிப்பில்லாதப்போ பண்டிகை, பெந்தேகோஸ்து நாள், இந்த மாதிரிலாம் பண்டிகைலாம் இருக்குல்ல. இந்த மாதிரிலாம் பண்டிகைகளுக்கு சில தேதிகள் இருக்கா, இதெல்லாம் மாத்திட்டாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா புதுசா சில பண்டிகைகளை உருவாக்கி அந்த பண்டிகைக்கு இவர் ஒரு தேதி குறிச்சிட்டு இதுவும் தேவனுடைய பண்டிகை தான் கொண்டாடுங்க அப்படின்னும் ஜனங்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? ஜனங்களுக்கு என்னன்னா ரொம்ப வந்துட்டு ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா ரொம்ப ஃபேண்டசியா அவங்க எதிர்பார்ப்பாங்க. எப்படி சொல்றதுன்னா ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லா ரொம்ப டிஃப்ரெண்டா அந்த மாதிரி சும்மாவே மண்ணா கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு புலம்புன ஜனங்க தானே இவங்க. ரொம்ப புதுசா எதிர்பார்ப்பாங்க. அப்ப புதுசா கொண்டு வந்து இங்க வைக்க ஜனங்களுக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? நல்ல ஆர்வம் வந்துருச்சு. ஆர்வம் வந்த உடனே ஜனங்கள் பயங்கரமான சப்போர்ட் ஆயிட்டாங்க. எதுக்கு? எரோபெயாம் பண்ணக்கூடிய இந்த ஒரு தவறுக்கு. இது தேவனுடைய பார்வைக்கு போயிட்டுருச்சு. இது தேவனுக்கு மிகுந்த ஒரு கோபத்தை உண்டாக்கிடுச்சு. இப்போ தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த எரோபெயாமை பார்த்து அவருடைய நியாயத்திற்குள்ள வார்த்தைகளை சொல்லுவதற்கு ஒருத்தரை அனுப்புறாரு. அவர் பேர் தான் தேவனுடைய மனுஷன். இதுதான் நம்முடைய பாடம். படிக்கலாமா? வசனம் படிங்க. 1 அது கடைசி. ஆமா, அது கடைசி. அதனால அதுதான் பாடுமே. பாருங்க,
நீங்க இப்போ நீங்க நிழல் கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா நமக்கு 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 தான் அடி, அது டம்மு டிம்முன்னு அடி விடும். அதனால சார் இந்த பாடம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான பாடம் பாருங்க. ஆக்சுவலி இந்த பாடம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு உங்களுக்கு ஒரு 5-6 பாடங்கள் கழிச்சு எடுக்க வேண்டிய பாடம் இது. எதனால தேவன் அனுமதிச்சாருன்னு எனக்கு தெரியல இந்த பாடத்தை. நான் அப்படியே எடுத்துக்கலாம். பொருளுக்குள்ள போகும்போது தான் யாரும் என்ன திட்டாம இருந்தா சரி. சரியா? சரி, படிக்கலாம். ஒன்று ராஜாக்கள்ல 12ஆம் அதிகாரத்துல 29 இருந்து படிங்க. இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கண்டுபிடிக்காக தான் மட்டும் போவாங்க. பாருங்க, இது என்ன சொல்றாருன்னா தான் என்றது ஜனங்களுக்கு ரொம்ப தூரம். அப்ப எதுக்காக போறாங்களா? ஒரு கண்ணுக்குட்டிக்காக இவங்க தான் வரைக்கும் போறாங்களா? அந்த மாதிரி யாரு அலைய வச்சுட்டா? எதை மறைச்சு எதை காமிச்சாரு? உண்மையை மறைச்சிட்டு இங்க ஒரு பொய்ய ஸ்தாபிக்கிறாங்க, பாரம்பரியமா வந்தது. சரியா? ஓகே, அப்படியே நீங்க 31 இருந்து படிங்க. ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திரராயிராத ஜனத்தில் ஈனமான ஆசாரியர்கள், லேவியின் புத்திரர் அல்லாத எல்லாரையும் ஈனமான ஆசாரியர்களை உண்டாக்கிட்டாரு. ஆசாரிக்கப்படும் பண்டிகை ஒப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே யெரொபெயாம் ஒரு பண்டிகையையும் கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டார். பாத்தீங்களா? இஸ்ரேல் ஜனங்கள் பண்ற மாதிரியே, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த மாதிரியே அதே ப்ளூ பிரிண்ட்ல இவரு அதை வச்சு என்ன பண்றாருன்னா, இவரு ஒரு பண்டிகை ஒரு 8ஆம் மாதத்துல வச்சிட்டார். 8ஆம் மாதமும் உங்களுக்கு என்னதான், உங்களுக்கு ஒரு பண்டிகை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள்ல பலியிடவும் என்ன பண்ணிருக்காங்கன்னா செஞ்சிருக்காங்க. பலியிடுதுன்னா என்னன்னா செலிப்ரேட் பண்றது. அடுத்து அதுலயே 33 படிங்க. மனதிலே தானே நியமித்து கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பெத்தேலில் தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினார். பாத்தீங்களா? வசனம் அழகா சொல்லுது, தன் மனதிலே தானே நியமித்த ஒரு பண்டிகை அது. இதெல்லாம் என்னன்னு கடைசியில் உங்களை கேட்பேன், நீங்க தான் சொல்லணும். சரியா? இப்போ இந்த மாதிரி அவர் பண்ணதுனால இப்ப தேவனுடைய பாகம் வந்துருச்சு. 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையிலே நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டெரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி, அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போ, கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றான். ஓகே, இங்க என்ன சொல்றது? தேவன மனுஷன் வந்து ஒரு காரியத்தை சொல்றாரு இல்ல, என்ன சொல்றாரு? என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த காரியங்கள் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு ராஜா வருவாரு. அவர் என்ன பண்றாரு? எல்லாத்தையும் நீ பண்ணது எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிடுவாரு. யார் அவரு? யோசியா அப்படின்ற ஒரு யோசியா ராஜ். இவரை குறிச்சு நரகம்ன்ற பாடத்துல பார்த்திருப்போம் நம்ம. மோலேகுக்கு என்று பண்ணப்பட்ட மேடைகளை அவர் என்ன பண்ணுவார்னா, இதெல்லாம் 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 5ல இருந்து நீங்க 10 வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா இவர் சொன்ன இந்த காரியம் அங்க நிறைவேறி இருக்கும். சரிங்களா? இங்க பேசிட்டாரு. இது பேசிட்டு இருக்கும் போது இப்ப யெரொபெயாம் என்ன பண்றாரு பாருங்க, 6ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷன், இல்ல அதுல 4 படிங்க. பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது, அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடக்கக்கூடாதபடிக்கு மறுத்து போயிடுச்சு. இப்ப என்ன பண்றாருன்னா, யெரொபெயாம் வந்து கை காட்டாரு, அந்த கை என்ன ஆயிடுச்சு? அப்படியே நின்றுச்சு. இப்படி திருப்பி வரல.
இப்ப யாருக்கு பயம் வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. இப்போ 6ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதித்திரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன்னிருந்தபடி செயல்பட்டது. அவருக்காக ப்ரேயர் பண்றாரு. என்ன ஆயிடுது? கை வந்து சரியாயிடுது. இதுக்கப்புறம் ராஜா கூட சந்தோஷம். ராஜா என்ன பண்றாருன்னா, வாங்க வாங்க கொஞ்சம் வந்து சாப்பிடுங்க, சன்மானம் எல்லாம் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லும் போது இப்ப என்ன பண்றான்னா, நீ என்ன உன் சொத்தை எழுதி கொடுத்தா கூட நான் உன் பக்கம் கூப்பிட்டா நான் வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன் அப்படின்னா, என்னை அனுப்பின தேவன் எனக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறாரு. இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ண போறோம். தேவனுடைய மனுஷனுக்கு கொடுத்த கட்டளை என்ன அப்படின்னா 9ஆம் வசனம் படிங்க. ஏனென்றால் நீ அப்போ புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியால் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி அவன் பெத்தேலுக்கு வந்த வழியால் திரும்பாமல் வேறு வழியால் போய் பாருங்க, இது எங்க நடந்துட்டு இருக்குன்னா, தான் பெத்தேல் நின்று வச்சாருல்ல, அதுல பெத்தேல்னு ஒரு இடத்துல இது நடந்துட்டு இருக்கு. இப்ப இவர் வரும்போது பெத்தேல் வழியா வந்தாருல்ல, இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, தேவன் எனக்கு என்ன கட்டளை கொடுத்திருக்காருன்னா, நீ போற இடத்துல தண்ணி குடிக்கூடாது, அப்பம் சாப்பிடக்கூடாது, நீ இந்த ரூட்ல வந்த அப்படின்னா நீ வேலையை முடிச்சு இந்த ரூட்ல என்ன பண்ணாத, போவாத, இப்படி சுத்திட்டு போன்றாரு. இது தேவன் கொடுத்த ஒரு கட்டளை. அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன், நான் வேற வழியா போகணும். இவர் வேற வழியா போயிட்டாரு. அப்ப தேவன் கொடுத்த கட்டளை என்ன பண்ணிட்டாரு, ஃபர்ஸ்ட்ல ஃபாலோ பண்ணிட்டாரு. இப்ப இவர் வேற வழியா போயிட்டு இருக்கும் போது இந்த சம்பவம் நடந்ததை கேள்விப்பட்ட ஒரு கேட்டு தீர்க்கதரிசி என்ன பண்றாரு அப்படின்னா, தேவட மனுஷனுக்கு முன்பாக என்ன பண்றாருன்னா வராரு. வந்துட்டு இப்ப தேவட மனுஷன் கிட்ட சில விஷயங்களை பேசுறாரு. படிங்க. கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலிலே குடியிருந்தான். அவன் குமாரர் வந்து தேவனுடைய மனுஷன் அன்றைய தினம் பெத்தேலிலே செய்த எல்லா செய்கைகளையும் ஓகே. சோ அதாவது கேட்டு தீர்க்கதரிசியோட பசங்க வந்து இந்த விஷயத்தெல்லாம் அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க. அப்ப அவங்க அப்பா கேட்பாரு, எந்த வழியா போனாரு? அவர் இந்த வழியா தான் போனாரு. சரி, சீக்கிரமா எனக்கு கழுதையில சேனம்லாம் வச்சு கொடு, நான் எங்க போனேன், அவர் ஃபாலோ பண்ணிட்டு போறேன்னு. இப்ப அவர் ஃபாலோ பண்ணிட்டு போய் அவர் பார்த்துட்டாரு. அவர் பார்க்கும்போது அவர் எங்க இருந்தாரு தெரியுங்களா? தேவனுடைய மனுஷன். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் 14ஆம் வசனம் இது. கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிற அவனை கண்டு, யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானா பாருங்க. அவனை கேட்டதற்கு, அவர் எங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு? ஏன் கர்வாலி மரத்துக்குள்ள உட்கார்ந்தாரு? ஏன் கர்வாலி மரத்துக்குள்ள போய் உட்கார்ந்தாரு? போயிருக்கணும்ல, வந்த வழியே போக கூடாதுன்றாரு. அதே மாதிரி வேற வழியில போறாரு, போயிட்டு இருக்கணும்ல. ஏன் உட்கார்ந்தாரு கர்வாலி மரத்துக்குள்ள? ஒரு 15 கிலோமீட்டர் அப்படியே நடக்க சொன்னா நடந்துனே இருப்பீங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுக்க மாட்டீங்க. அந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கு. அது ஏன் கர்வாலி மரம் தெரியுமா? என்னன்னா, கர்வாலி மரத்தினுடைய ஒரு கிளை எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும், பயங்கரமா நிழல் கொடுக்கும். அப்போ ஒரு தஞ்சத்துல என்ன பண்றாருன்னா, நம்மளால உட்காந்துட்டார், ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன ஆயிட்டாருன்னா உட்காந்துட்டார். இவர் ரெஸ்ட் எடுக்காம போயிருந்தாருன்னா யாரை பார்த்திருக்க மாட்டா? இவர் உட்கார்ந்ததுனால இப்ப யாரை பார்த்துட்டா? இதனால என்ன பிரச்சனை? படிங்க. அதே டிமாண்ட் என்னது, வாங்க வந்து சாப்பிட்டு போங்கன்றாப்புல. நல்ல விஷயம் தான். படிங்க. நான் உம்மோடே திரும்பவும் உம்மோடே உள்ளே போகவும் மாட்டேன். இந்த ஸ்தலத்திலே உம்மோடே நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியால் திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி இருக்கிறது. நம்மால வந்துட்டாங்க, என்னாகல, விட்டுலாம் கொடுக்கல. நீ வந்துட்டு யார வேணா இரு, தேவன் என்ன சொல்லிட்டாரு, இது சொல்லிட்டாரு, அதனால நானா கேட்க மாட்டேன் அப்படின்னு. இப்ப அவரு என்ன செக் வைக்கிறாரு? அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். கேடு தீர்க்கதரிசிக்கு ஒரு பொய் வந்துருச்சு. என்ன பொய்? ஒரு தூதன் வந்து என்கிட்ட சொன்னாரு, அவர் போய் சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுப்பா, அவர் கொஞ்சம் டயர்டா இருப்பாரு அப்படின்னு ஒரு தூதன் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு.
இப்போ தேவனுடைய மனுஷன் இதை கேட்டு என்ன ஆயிட்டாரு? கன்வின்ஸ் ஆயிட்டாரு. ஓ, என்கிட்ட சொன்னதும் தேவன் தான், அதே தேவன் தான் என்ன பண்ணிருப்பாரு, இவர்கிட்ட சொல்லியிருப்பாரு. இந்த தேவனுடைய மனுஷன் சிந்திக்கல. என்ன சிந்திக்கல? ஒரே சிம்பிள் யோசனை. என்ன யோசனைனா, கட்டளையே என்கிட்ட சொன்ன தேவனுக்கு திரும்பி வந்து என்கிட்ட சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதை போய் இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லி என்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு ஒரு யோசிக்கல. இது தேவனுடைய மனுஷன் உடனே நம்பிட்டாரு. யார போல? நம்மளை போல நம்பிட்டார். நம்பிட்டு என்ன ஆயிட்டாருன்னா, ஓகே தேவன் ஏன் நம்மளும் அப்படிதானே, தேவன் சொல்லிட்டாரா, ஓகே பரவாயில்ல, தேவன் சொன்னா செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு உடனே என்ன ஆயிட்டாருன்னா, அவர் பின்னாடி போயிட்டாரு. சாப்பாடு கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. இப்ப தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, எந்த தீர்க்கதரிசி மூலமா பொய் சொன்னானோ அதே தீர்க்கதரிசி வாயில இருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்றா சொல்றாரு. யாருக்கு விரோதமா? தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமா. இப்ப அதை படிங்க, 22ஆம் வசனம், 21ல இருந்து படிங்க. யூதாவிலிருந்து அந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கைக்கொள்ளாமல் கர்த்தருடைய வார்த்தையை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விளக்கின ஸ்தலத்திற்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேர்வதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். பீஸ்ஃபுல்லா சாப்பிட்டு இருக்காரு. யாரு? மனுஷன் கூப்பிட்டாரு, தேவன் கூப்பிட்டாரு, சாப்பிட்டாரு, தேவன் சாப்பிட கொடுத்துருக்காரு, சாப்பிட்டாரு. திடீர்னு கூப்பிட்டவனே வந்துட்டு இப்படி மாற்றி சொல்லுவோம். இப்ப எப்படி இருக்கு இருக்கு? என்ன ஜட்ஜ்மெண்ட் இது கொடுத்துட்டாருன்னா, நான் உனக்கு சொன்னதை நீ கேட்கல, அதனால நீ எங்க போக மாட்ட. இது என்ன, இது பெரிய விஷயமா இருக்கு. அந்த டைம் வெரி குட், கரெக்ட். அப்போ அந்த டைம்ல ஒரு சந்ததியில இருந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு கல்றை இருக்கும். அந்த கல்றையில தான் அவங்களை கொண்டு போய் வைப்பாங்க. அதுதான் ஆசீர்வாதம், பிளெஸிங், ஒரு பீஸ்ஃபுல் டெத் தான். ஆனா அதே பிரேதம் வெளியில எங்கேயா போடப்படுது, அந்த கல்லறைக்குள்ள பிரவேசிக்கல அப்படின்னா அது சாபம், நியாய தீர்ப்பு அப்படின்னு அர்த்தம். அதேதான் இங்க சொல்லிட்டாரு, உன் பிதாக்களோட கல்லறையில நீ என்ன பண்ண மாட்ட, சேர மாட்டா அப்படின்னா இவரோட பாடி எங்க போவாது, கல்றைக்கு போவாது, பிதாக்களோட கல்றைக்கு போவாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, எங்க போச்சு பாடி? இப்போ படிங்க. அவன் போஜனபானம் பண்ணி முடித்த பின்பு அந்த தீர்க்கதரிசியை திருப்பி கொண்டு வந்தான். அவனுக்கு கழுதையின் மேல், அதாவது அந்த தீர்க்கதரிசியை திரும்பி கொண்டு வந்தவன் அவனுக்கு கழுதையின் மேல் சேதம் வைத்து கொடுத்தான். அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொண்டு போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது. கழுதை அதன் அண்டையிலே நின்றது. என்ன ஆயிடுச்சு? சிங்கம் வந்து யார அடிச்சிச்சு? எதை அடிக்கல, கழுதை அடிக்கல. அது எப்படி சிங்கம் கழுதையை விட்டுச்சு, நாடக மட்டும் அடிச்சு போட்டுச்சு. இப்போ செத்து போயிட்டாரு, அவர் பேரு அங்கேயேதான் கிடக்குது, கழுதை மட்டும் இங்க நிக்குது. வரவங்க போறவங்களா இதை பார்த்துட்டே போறாங்க. அப்போ என்ன ஆயிட்டாருன்னா, இது யாருக்கு தெரிய வருது? கேடு தீர்க்கதரிசிக்கு தெரிய வருது. இப்ப கேடு தீர்க்கதரிசி இதை பார்த்த உடனே என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 28ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது அவன் போய் வழியிலே கிடக்கிற அவன் பிரேதத்தையும் பிரேத தண்டையிலே கழுதையும் சிங்கமும் நிற்கிறதையும் கண்டான். அந்த சிங்கம் பிரேதத்தை தின்னவும் இல்லை, கழுதையை முடித்து போடவும் இல்லை. அப்பொழுது ஓகே, இப்ப என்ன பண்றாருன்னா, பாடி எடுத்துன்னு போய் இவரே என்ன பண்ணிடுறாருன்னா பரியெல்லாம் முடிச்சிடுறாரு. இவரே முடிச்சுட்டு புலம்பெல்லாம் பாடிட்டு இப்ப தன் மகன்களை பார்த்து ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? படிங்க, 31. அடக்கம் பண்ணின பின்பு அவன் தன் குமாரரை நோக்கி, நான் மரிக்கும் போது தேவனுடைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையிலே என்னையும் நீங்கள் அடக்கம் பண்ணி அவன் எலும்புகள் அண்டையிலே என் எலும்புகளையும் வையுங்கள். பாருங்க, இதுதான் முக்கியமான பாயிண்ட். தேவனுடைய மனுஷனுடைய எலும்பு பக்கத்துல யாருடைய எலும்பு வைக்கணும்ன்றாரு? என்னுடைய எலும்பு வைக்கணும்ன்ற. இதோட எது முடிஞ்சிருது? தேவனுடைய மனுஷன்ற சாப்டர் என்ன ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிருச்சு. சரியா? சரி, இதுதான் நிழல். சரிங்களா? இப்ப நம்ம என்ன பார்க்கணும்? பொருள், இதனுடைய பொருள். சரி, பழைய ஏற்பாட்டில் உள்ள சம்பவங்கள் நமக்கு எப்படி, எதுக்காக எழுதப்பட்டிருக்கு? நம்ம படிக்கிறோம்ல, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, ரோமர் 15 2 படிக்கும் போது என்ன சொல்லியிருப்பாருன்னா, முன்பு எழுதியிருக்கிறீர்கள் எல்லாம் உங்களுக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு என்ன பண்ணிருப்பாருன்னா சொல்லியிருப்பாரு. அப்ப நம்ம என்ன கவனிக்கணும்? இந்த தேவனுடைய மனுஷன் பாடத்துல இருந்து நமக்கான ஒரு
எச்சரிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கவனிக்கணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல முக்கியமான ஒரு பாட்டு. இது எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறோன்றது உங்க கையில தான் இருக்கு. சரியா? அப்படி என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னென்ன கேரக்டர்லாம் வருது? தேவனுடைய மனுஷன், கேட்டதுக்கு தரிசி, இரபயாம், கழுதை, சிங்கம், குமாரர்கள். அதை கேட்டதுக்கு சேர்த்துருங்க. கர்வாலி மரம். வெரி குட், கரெக்ட். வேற அவங்க செஞ்ச தப்பு, இரபயாம் செஞ்ச தப்பு 3 தப்பு. என்னென்ன? 2 கண்ணுக்குட்டி, ஈனமான ஆசிரியர்கள், அவரே உண்டாக்கின ஒரு பண்டிகை. தேவனுடைய மனுஷனுக்கு தேவன் கொடுத்த 3. அப்பம் பூசக்கூடாது, தண்ணி குடிக்கூடாது, வந்த வழியே வரக்கூடாது. கரெக்டா? ஓகே. எனக்கும் பயம் தான், எப்ப தலையில வந்து போறாங்க. ஓகே, நல்ல விஷயம். சொன்ன உடனே தேவன் அனுப்பிச்சாரு. சரி, இப்ப இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா கவனிக்க போறோம். இது கொஞ்சம் பெரிய ஒரு பொருள். ஃபர்ஸ்ட் யாரை கண்டுபிடிக்கலாம்? எத்தனை பேர் தான் கண்டுபிடிக்கிறீங்களா? சரி, ஓகே, வச்சுக்கலாம். தேவனுடைய மனுஷன் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இரபியாமோட தவறு வந்ததுனால தானே தேவனுடைய மனுஷன் வராரு. அப்ப இரபியாம் யாருன்னு தானே நீங்க கண்டுபிடிக்கணும். புரியுதா? இரபியாம் செய்த தவறுனாலதான் தேவன் யார் அனுப்புறாரு. அப்ப இரபியாம் யாரை நிலைப்படுத்துறாரு? நம்மளா? இரபியாம் ஒரு 3 தவறு செய்யறாரு. அதெல்லாம் வச்சு யோசிச்சு சொல்லுங்க. இரபியாம் யாரோட? சரி, இந்த இரபியாம் குறிச்சு ஒரு வசனம் படிப்போம். சரிங்களா? இவரை குறிச்சு நாளாகமத்துல இவர் என்ன பண்ணாருன்னு சொல்லி ஒரு வசனம் சொல்லுவார். அந்த ஒரு குணத்தை வச்சு இரபியாம் யாருன்னு நீங்களே கண்டுபிடிங்க. 2 நாளாகமும் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. அங்கிலும் தாவீதின் குமாரனாகிய சாலமோனின் ஊழியக்காரனான யெரொபெயாம் என்னும் நேபாத்தின் குமாரன் எழுதி தன் எஜமானுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். இந்த யெரொபெயாம் யாருன்னா எஜமானுக்கு விரோதமாக கலகம் பண்ணினவன். அப்ப யெரொபெயாம் யாரை நிலைப்படுத்துது? உங்களுக்கு புரியுதா? 13:6. திருப்பி படிச்சிருங்க சிஸ்டர் ஒரு தடவை. ஆகிலும் தாவீதின் குமாரனாகிய சாலமோனின் ஊழியக்காரனான யெரொபெயாம் என்னும் நேபாத்தின் குமாரன் எழுதி தன் எஜமானுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். பாத்தீங்களா? யெரொபெயாம் யாருன்னா தன் எஜமானுக்கு விரோதமாக கலகம் பண்ணினவன். இப்ப சொல்லுங்க, யெரொபெயாம் யாரை நிலைப்படுத்துது? யார் இடைப்படுத்துது அப்படின்னா சாத்தான், லூசிபர். ஏன்னா அவர்தான் என்ன பண்ணாரு? தன் எஜமானுக்கு விரோதமாக கலகம் பண்ண. கரெக்டா? அப்ப யார் இவரு? யெரொபெயாம், லூசிபர். இப்ப இந்த யெரொபெயாம் என்ற ராஜாவுக்கு கீழே இருக்கிறது எத்தனை கோத்திரம்? 10 கோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள். கரெக்டா? அவர்கள் யாரை இடைப்படுத்துறாங்க? இந்த 10 கோத்திரத்தார் யார் ஆளுக்கு சேருது? சாத்தான். கரெக்டா? யெரொபெயாம் சாத்தான். அப்படி சொல்லுங்க. 10 கோத்திரத்தார் யாரை ஏற்படுத்துறாங்க? ஓகே, இப்ப நீங்க என்ன பதில் சொல்லதா இருந்தாலும் நீங்க அங்க சம்பவம் என்ன சம்பவம்? அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தேவனுக்காக பலி செலுத்துறோம்னு கண்ணுக்குட்டிக்கு பலி செலுத்திட்டு இருக்காங்க. முடிச்சிடறேன். தேவனுக்காக பலி செலுத்துறோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ராஜா என்ன பண்ணிட்டாருன்னா அத ஜனங்களுக்கு தெரியாது. அதை வழிநடத்தின ராஜா என்ன பண்ணிட்டாருன்னா இப்படி வழிநடத்திட்டாரு. ஜனங்களுக்கு அது தெரியாது. ஜனங்க நினைச்சிட்டு இருக்காங்க அது ஜனங்களோட பலவீனம். இப்படி டப்புன்னு பதில் சொல்லக்கூடாது. நான் வந்துட்டு ஒரு கோர்வையா போற டப்புன்னு உள்ள பூந்து அடியன்னு நினைச்சா என்ன ஆகுது? சரி, பதில் சொன்னதுனால அது யார் அடையாளப்படுத்துது அப்படின்னா கிறிஸ்தவர்களை, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களையும் அடையாளப்படுத்து. சரி, இவங்க சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காங்களான்றது அவங்களுக்கே தெரியாது. சாத்தானுடைய கட்டுப்பாடுனா என்ன மீன் பண்றேன் அப்படின்னா அறியாமை, கண்கள் கூடாக்கப்பட்ட நிலைமை அப்படின்றத புரிஞ்சுக்கலாம்.
ஏன்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்காங்க, சாத்தான. அப்ப எஸ்பெஷலி இது யார் அடையாளப்படுத்துதுன்னா கிரைஸ்டண்டம், கிறிஸ்துவ மண்டலத்தை என்ன பண்ணுறது அடையாளப்படுத்துது. அப்ப இந்த கிறிஸ்துவ மண்டலத்துல சாத்தான் புகுத்தின 3 காரியங்கள் தான் எரபியாம் செஞ்ச அந்த 3 தவறு. புரிஞ்சா? கொண்டு வர விதம் புரிஞ்சா? எரபியாம் புகுத்தின அந்த 3 தவறு யாருக்கிட்ட புகுத்தினாரு? இஸ்ரேல் மக்கள் கிட்ட. ஏன் புகுத்தினாரு? எருசலேமுக்கு போயிடக்கூடாது. எருசலேம் என்னது? எதை அடையாளப்படுத்துது? எருசலேம். எருசலேம் மகாராஜாவின் நகரம். சத்தியத்தை என்ன பண்ணுது அடையாளப்படுத்துது. சுதாகுமார் பஸ்தாவி ஆமா, அது அது ஒரு தந்திரம். அது நம்ம நிறைய இருக்குல்ல, நம்ம முன்னாடி பார்த்திருப்போம். ஆத்மா, நரகம், இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம்ல. அதுல நீங்க சொன்ன திருத்துவமும் ஒண்ணு. அப்போ இது ஏன் இந்த ஜனங்களுக்கு மத்தியில புகுத்திட்டான் அப்படின்னா, எரபியாம் ஏன் புகுத்தினார் அப்படின்னா, எருசலேமுக்கு போயிடக்கூடாது, உண்மையை தெரிந்து கொள்ளக்கூடாது. தெரிஞ்சுக்கிட்டா ஜனங்கள்லாம் எங்க போயிடுவாங்க? அங்க போயிடுவாங்க. தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்க இருக்கணும்ன்றதுக்காக சாத்தான் புகுத்தின 3 காரியங்கள் தான் இன்னைக்கு கிறிஸ்துவ மண்டலத்தில் இருக்கக்கூடிய 3 காரியங்கள். டைரக்டா பொருள் அப்ரோச் பண்ணணும், சரிங்களா? என்ன பண்ணக்கூடாது? ஐயோ அப்படிலாம் பார்க்க கூடாது. டைரக்டா பொருள் அப்ரோச் பண்ண. முதல் தவறு என்னது? 2 கண்டுக்குட்டிகள். ஜனங்கள் அங்கதான் போவாங்க, வேற எங்கேயும் ஜனங்க போக முடியாது. வேற எங்கேயும் ஜனங்க போக கூடாதுன்றதுக்காக தான் தான் பெத்தல்ல 2 இடத்துல வச்சிட்டார். அப்புறம் இந்த தான் பெத்தல்ல வைக்கக்கூடிய 2 கண்டுக்குட்டிகள் எதை அடையாளப்படுத்துது? ஜனங்க எங்க போயிடக்கூடாது? எருசலேமுக்கு போயிடக்கூடாது. அப்ப எருசலேமுக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக இந்த இடத்துல 2 இடத்துக்கு மட்டும் தான் ஜனங்க போகணும், வேற எங்கேயும் போக கூடாது அப்படின்னு எரபியாம் என்ன பண்ற? ஜனங்களுக்கு ஒரு பார்டர் போட்டார். கரெக்டா? புரிஞ்சா? அப்ப அந்த 2 இடம் எதை அடையாளப்படுத்துது? நீ சர்ச்சைக்கே போறது இல்லையா? நீங்க எல்லாரையும் அங்கேயே அடிக்கிறீங்களே, நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆன மாதிரி இருக்கு எனக்கு. அதை இன்னும் உங்களுக்கு வேற விதமா யோசிச்சு பாருங்களேன். நீங்க சொன்ன பதில் அந்தரசன்றது, உங்களுக்கு தமிழ்ச்சன்றது அப்படின்னு கொஞ்சம் வேற விதமா யோசிச்சு பாருங்க. அந்த பதில 2 இடம் நான் யாரையும் பர்டிகுலரா போய் சொல்ல மாட்டோம். வேதமா அப்படி சொல்லாது. நபர்கள் கிடையாது. நபர்களுக்கு அடுத்து வருவேன். ஈனமான ஆசைகள் இருக்காங்களே, வரேன். ஃபர்ஸ்ட் இது முடிப்போம், இடத்த முடிப்போம். இந்த இடத்த நீங்க புரிஞ்சுக்கணும்னா, ஜனங்கள் இதை தாண்டி வெளியில போயிடக்கூடாதுன்றதுக்காக, கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும்ன்றதுக்காக வச்சுட்டாப்புல. சரி, எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா 2 அமைப்புகள். கிறிஸ்துவம் சொன்னாலே 2 பிரிவு தான். அவ்வளவுதான். ஒண்ணு ஆர்சி, புரோட்டஸ்டன்ட். புரோட்டஸ்டன்ட்ல எதுனா வந்துடும். ஆர்சி எல்லாமே புரோட்டஸ்டன்ட் தான். சிஎஸ்ஐ, இசை, பெந்தகாஸ்ட் எதா இருந்தாலும் வந்துடும். அது நீங்க எங்க போறதா இருந்தாலும் அதுல நீங்க என்ன பண்ணிக்கோங்க, நீங்க எங்க போறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க அதுல, சரிங்களா? 2 இடம் நல்லா யோசிச்சு பாருங்க. இது 2 இடத்தை தவிர ஜனங்க வேற ஏதாவது யோசிக்கணும்னு யோசிக்கிறாங்களா? யோசிக்கிறதுக்கு என்ன போதா ஜனங்களுக்கு? நல்லா பிராக்டிக்கலா நீங்க, அதாவது உங்களுக்கு ஒரு சைடு வந்துட்டு காயம் பட்டாலுமே உண்மைன்றது ஒரு சைடு இருக்கும்ல, அங்க நீங்க யோசிச்சு பாருங்க. இதை தாண்டி ஜனங்கள் வேற போகவும் மாட்டாங்க, யோசிக்கவும் மாட்டாங்க. ஒருவேளை ரோமன் கேத்தலிக் இருக்கிறவங்க பெண்டகாஸ்ட் போறதா இருந்தா அது ஒரு பெரிய ஒரு விஷயமா பார்ப்பாங்க. பெண்டகாஸ்ட்ல இருந்து ரோமன் கேத்தலிக் போறதா இருந்தா அது ஒரு பெரிய பாவமா பார்ப்பாங்க. அப்படி பண்ணிட்டாரு எரோபியாம். அதான் வசனம் சொல்லுது, ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவாங்களாம். யாரு? இஸ்ரேல் ஜனங்கள். அந்த மாதிரி இதுதான் இந்த சபை தான். அது எவ்வளவு தூரம் இருந்தாலும் அந்த சபை, அது ஏன் சபை, நான் போயே ஆகணும்னு இங்க இருந்து போவாங்க. ஆனா அது அத்தனையும் சாத்தான் ஏற்படுத்தின ஒரு அமைப்புன்றது யாருக்குமே என்ன பண்ணலன்னா புரியல. ஜனங்கள் மேல தப்பு இருக்கா? ஜனங்கள் மேல தப்பு கிடையாது. இது தேவன் அனுமதிச்சிட்டார். ஏன் அனுமதிச்சார் தேவன் இதை? நீங்க யோசிக்கலாம், நீங்க சொல்றது தவறுன்றது எனக்கு புரியுது. ஆனா ஏன் தேவன் இதை விட்டாரு? உண்மையே உள்ள விட்டுருக்கலாமே, தவறு அப்படியே வரவிடாம பண்ணிருக்கலாம்ல. பண்ண முடியுமா முடியாதா தேவனால? அப்படி ஏன் அனுமதிக்கல தேவன்? பொருளுக்குள்ள போக போக சிலருடைய முகங்கள் அப்படியே மாறும். என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ளே மார்க்க பேதங்கள் உண்டாக வேண்டியது அவசியம். மார்க்க பேதங்கள் அப்படின்னா நிறைய விதமான கருத்துக்கள்,
நிறைய விதமான போதனைகள், இதை தேவன் அனுமதிச்சிருக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, அப்பதான் நீங்கள் உண்மையை தேடி ஆராய்வீர்கள். உண்மையை மட்டுமே கொடுத்துட்டா நமக்கு வாழ்றதுக்கு ரொம்ப ஈஸி. தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா உண்மையை தேடி ஆராயணும்ல, அப்ப சில பொய்ய உள்ள விடுன்றார். இததான் மத்திய 13ஆம் அதிகாரத்துல சொல்லும் போது கோதுமைக்குள்ள எதையும் வளர விடுங்கன்னாரு. நான் வெட்டிட்டுமான்னு கேட்டாங்கல்ல, வளரும் போதே வெட்டிட்டுமான்னு கேட்டாங்க. அப்ப என்ன சொன்ன தெரியுமா? வெட்டாதீங்க, அறுவடை வரைக்கும் ரெண்டுத்தையும் வளர விடுங்க, அப்பதான் கோதுமை எது களை எதுன்னு தெரியும். எப்படி தெரியும்? வெரி குட். கனின்றது சரியான பதில். பிராக்டிக்கலா நீங்க ஒரு வயல்வெளிக்கு போறீங்க, கோதுமை எது களை எதுன்னு பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படி கண்டுபிடிப்பாங்க? என்ன அப்படின்னா, கோதுமைக்குள்ள மணி இருக்கும்ல, அது என்ன ஆயிடும், அந்த இது கீழே குனிஞ்சிடும். ஆனா களை எப்படி தெரியுமா இருக்கும்? யாருக்கும் கோதுமை தெரியவே தெரியாது. எதை வெட்டதான் கோதுமை தெரியும். அப்படி நீ யாருக்குமே உண்மைன்றது என்ன ஆகாதுன்னா தெரியாது. நம்ம உண்மைன்னு ஒண்ணு போய் சொன்னாலும் கூட, நாங்க உண்மையிலதான் இருக்கோம், நாங்க என்ன பண்ணுவாங்க, நாங்க இத்தனை வருஷமா கிறிஸ்தவர்கள தான் இருக்கிறோம், எங்களுக்கு தெரியாத நீங்க சொல்லிட போறீங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா அது கோதுமை தெரியாது. அதுக்குள்ள வந்து பிரதர் சொன்ன மாதிரி கனிகள் நிறைய இருக்கிறதுனால அது என்ன ஆயிடும்னா வெயிட் சாஞ்சிடும். யார் கண்ணுக்கும் அது தெரியாது. அப்ப எல்லா கண்ணுக்கும் தெரியுது, ஜீசஸ் காஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அது மாதிரி சில ஒரு முன்னுதாரணமா இருக்கக்கூடிய சில அடையாளங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் ஜனங்களுக்கு தெரியும். ஆனா இங்க வாங்க ஒரு உண்மை இருக்கு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னா ஜனங்க என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. 1000 பேர் போறாங்கன்னா அங்க போவாங்க, ஒரு 7 பேர் வராங்க இங்க வாங்கன்னா வரமாட்டாங்க. பயம் என்ன இருக்க போகுது, ஏன்னா தெரியாது, கோதுமை கீழே குடிஞ்சிடும். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சத்தியத்தினுடைய நிலைமை. இது தேவன் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு தான் அனுமதிச்சிருப்பார். இன்னும் கொஞ்ச நாட்கள்ல இந்த கலைகள் பிடுங்கப்படும். இந்த கலைகள் பிடுங்கப்பட்டால் இந்த கலைகளுடைய முடிவு என்ன? அதுதான் கலைகளுடைய முடிவு. மொத்தமா சேர்த்து அக்கினியில போட்டு என்ன பண்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க எல்லாரும் இந்த அமைப்புகள் இந்த ஜனங்கள் எல்லாரும் போட்டு நெருப்புல போட்டு எரிச்சிருவாரா? அப்ப எதுக்கு ஆய்விடாது ஆச்சு? அப்படி இல்ல, நெருப்புன்றது நியாய தீர்ப்பு அடையப்படும். அப்படின்னா இந்த ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு இல்ல, இந்த ஜனங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கக்கூடிய இந்த அமைப்புகளுக்கு தான் தேவன் என்ன கொண்டு வரப்போறாரு, நியாய தீர்ப்பை கொண்டு வரப்போறாரு. ஜனங்களுக்கு மத்தியில தேவன் என்ன கொண்டு வர போறது இல்ல, எந்த ஒரு அழிவையும் இங்க என்ன பண்ண போறதுன்னா கொண்டு வர போகுது. இந்த அமைப்புகள் இன்னும் கொஞ்ச நாள்ல காணாம போயிடும். அப்ப ஜனங்கள் எதை தேடுவாங்க? உண்மையை தேடுவாங்க. அப்பதான் தேவன் வந்து உண்மையை சொல்லி கொடுப்பார். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் 2 கண்ணுக்குட்டின்றது ரோமன் கேத்தலிக்கும் புரொட்டஸ்டன்ட்டும் பார்த்தாச்சு. சந்தேகம் இருக்கா? நேரடியா பார்த்தாச்சு. அடுத்து என்ன இருக்கு? ஈனமான ஆசாரியர்கள். அப்படின்னா லேவி புத்திரர்கள்தான் யார் வரணும்? இப்ப லேவி புத்திரர் அல்லாத சில பேர் கொண்டு வந்தா அதுல ஈனமான ஆசிரியர்கள் தான். அப்ப அது யார் நிலைப்படுத்துது? அவங்கதான் நம்ம இஸ்ரேல் ஜனங்கள் கொண்டு வந்து பேசிட்டோம், மொத்தமா சொல்லிட்டோம். ஆசாரியர்கள் அவர்கள் ஈனமானவர்கள். யார் அது? 19 நம்மளும் கள்ளத்துக்கு தரிசிகள் கள்ள போதுன்னு அடிச்சு விட்டா யார் அது? தானே, பணத்துக்காக. யாரு நீ பணத்துக்காக ஊழியம் செய்யல? சரி, உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், நீங்க யோசிக்கிறதுக்காக அவுட் ஆஃப் சப்ஜெக்ட்ல ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நம்ம இப்ப பொதுவா ஒரு சபைனால என்ன வாங்கலாம், என்ன வாங்குவாங்க? காணிக்கை வாங்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன வாங்குவாங்க? தசமாக்க வாங்குவாங்க. கரெக்டா? நீங்க கொடுக்குறீங்களே, தவற மாட்டீங்களே? தவறாம நம்ம கொடுப்போம். கரெக்டா? ஏன் கொடுப்போம்? வசனம் சொல்லுது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. என்ன வசனம்? 10ல் 1 பங்கு என்ன பண்ணிடணும், தேவனுக்குன்னு கொடுத்துடணும். நம்மள என்ன பண்ணுவோம்? 10ல் 1 பங்கு எடுத்து நம்ம சம்பளத்துல தேவனுக்காக மாசத்துக்கு கொடுப்போம். எது டெவலப் ஆகுது? சர்ச் டெவலப் ஆகும். யாரும் டெவலப் ஆக கூட ஐயாவும் டெவலப் ஆவாரு. ஆனா போடுற தசமாங்க போடுற அதே ஆளு அப்படியே தான் இருப்பாப்புல. என்ன டெவலப்மெண்ட் ஆகுது? இதெல்லாம் வெளியில இன்னும் ஜோயலா பேசலாம் இதை. ஆனா நம்ம அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை. பஸ் சைக்கிள் வருவாங்க, அப்புறம் பைக்ல வருவாங்க, அப்புறம் காரு, அப்புறம் BMW, இந்த மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் வெளியில சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா,
அதாவது தேவன் கொடுத்த காரியங்களை தங்களுக்காக என்ன பண்ணிக்கிட்டாங்க தெரியுமா? ஆதாயமா எடுத்துக்கிட்டவங்க தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈனமான ஆசாரியர்கள். தேவனுடைய காரியத்தை தங்களுக்கு ஆதாயமா மாற்றிக்கொண்டவர்கள் ஈனமான ஆசாரியர். இப்படி புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அதுல யாருன்னு நீங்க தான் என்ன பண்ணிக்கணும்னா புரிஞ்சுக்கலாம். நம்ம யாரும் இங்க வந்து குற்றம் சொல்ல வேண்டியதில்லை. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, தசம பாகம் காணிக்க அப்படின்ற ஒரு பாடம் உங்களுக்கு வரும். அந்த பாடத்தினுடைய பதில் இப்ப சொல்லிடுறேன், எப்படின்றது நீங்க பாடத்துல பாருங்க. தசம பாகம் காணிக்க நம்ம கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன? சரி, தசம பாகம் காணிக்க யார் கொடுக்கணும்னு சொன்னாரு? கொடுக்கணும். இப்போ ஆசாரியர்களுக்கு தசம பாகம் கொடுங்கன்றார். ஏன் ஆசாரியர்களுக்கு தேவன் தசம பாகம் கொடுக்க சொன்னார்? இப்போ தசம பாகம்ன்றது என்ன கொடுப்பாங்க அவங்க அப்படின்னா, இந்த நெல்லு கோதுமை இதெல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா 10ல் ஒரு பங்கு எடுத்து கொடுப்பாங்க. எதுக்காக கொடுக்கணும் இது ஆசிரியர்களுக்கு? அவர்கள் தேவனுக்கென்றே இருந்தவங்க, அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. இப்ப இது ஆதாயமா அப்படியே தங்களுக்கு மாத்திக்கிட்டாங்க. யாரு? நாங்கள் தேவனுக்கென்று முழு நேர ஊழியக்காரர்கள், தேவனுக்கென்று ஊழிய செய்ய. யாரா எந்த பாஸ்டராவது, யாராவது ரெவரண்ட் ஆகுது, எந்த ஐயாவது, எந்த குருவாவது வேலைக்கு போறாங்களா? ஏன் வேலைக்கு போல? சரி, அப்போஸ்தலர்கள் வேலைக்கு போனாங்களா இல்லையா? அப்போஸ்தலன் பவுல் என்ன சொன்னாரு? கூட அதுதான் சொல்ல வரேன். அப்ப அப்போஸ்தலர்கள் யாரு? தேவனுக்கு ஊழியம் செய்யலையா? அவர் என்ன சொன்னாருன்னா, நாங்கள் வேர்வை சிந்தி சாப்பிட்டோம்னாரு. யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு வேர்வை யாராவது ஒருத்தர் வேலை செய்யாமல் உங்களுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடு போடாதுன்றாரு. அவனுக்கு செய்யாத, அவனுக்கு முதல்ல என்ன சொல்லிக் கொடுங்க? வேலை. அவரு அப்போஸ்தலன் பவுல் கூடார ஆணிய வேலை அடிக்கிற செஞ்சிருந்தாரு. அவரு ஏன் செய்யணும்? அவரு அவங்களுக்கு கூட அவங்கள வேலை செஞ்சவங்க. ஏன் வேலை செய்யணும் அப்போஸ்தலன் பவுல்? நீங்க சொல்ற மாதிரி, இன்னைக்கு சொல்ற மாதிரி அவர் தேவனுக்காக 3 நேரம் ஊழியக்காரன்னு போயிருக்கலாம். ஏன் இன்னைக்கு அப்போஸ்தலர்கள் செஞ்ச மாதிரி நாங்க செய்யறோம்? அப்போஸ்தலர்கள் அப்படின்னு சொல்லி பேர் போட்டு ஒருத்தர் சில பேர்லாம் இருக்காங்கல்ல, அவங்களும் வேலைக்கு போகாம தானே இருக்காங்க. அதுதான் பாத்தீங்க அப்படின்னா சாத்தானுடைய தந்திரமான ஒரு காரியம். ஏன் அப்படின்னா வசனம் தெளிவா சொல்லிடுச்சு, நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா வேர்வை சிந்தி வேலை செய்து சாப்பிடணும். அதுதான் தேவனுக்கு உகந்த ஒரு காரியம். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க எல்லாம் அன்னைக்கு ஆசாரியர்கள் தேவனுக்குன்னே இருந்தவங்க. ஏன் இருந்தவங்கன்னா தேவன் அவங்களை கூப்பிட்டாரு. என்ன கூப்பிட்டாரு? அவங்களுக்கு நிலம் கிடையாது, அவங்களுக்குன்னு வீடு கிடையாது, அதனால ஜனங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கப்பா அவங்களுக்குன்னாரு. இதான் பர்பஸ். ஆனா இன்னைக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குல்ல, ஆனா ஏன் செய்யறது இல்லை அப்படின்னா நாங்க வந்துட்டு தேவன் சொன்ன மாதிரி நாங்க இருக்கிறோம் அப்படின்னு. சரி, நீங்க உங்கள யாராவது, நீங்க சபைக்கு போற யாராவது, உங்களை யாராவது மேடைக்கு போய் நீங்க நின்று பேச முடியுமா? உங்களை யாராவது காணிக்க வாங்க முடியுமா? இல்ல என்கிட்ட ரசம் வாங்க கொடுங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. பாஸ்டர் இருக்காருன்னா அடுத்தது பாஸ்டரமா இருப்பாங்க, அடுத்த ஒரு பாஸ்டர் பையன் இருப்பாரு, அப்படியே அப்படியே வாரியாரு, அப்படியே வரிசையில் அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா போயிடுவாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, இதெல்லாமே தந்திரமான ஒரு சில காரியம். இவர்கள் தான் ஈனமான ஆசாரியர்கள், சாத்தான் ஏற்படுத்தின ஈனமான ஆசாரியர்கள். இவங்களுக்கே தெரியல, ஆனா இவர்கள் தங்களுக்கென்று அது ஆதாயத்துக்காக என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்ப யார் யாரெல்லாம் தேவனுடைய கட்டளையை தங்களுக்கு ஆதாயமாக பயன்படுத்திக் கொள்றாங்களோ அவங்க எல்லாரும் யாரு? ஈனமான ஆசாரியர்கள். அப்ப இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த போதகமார்களும் எல்லாருமே இந்த லிஸ்டுக்குள்ள வந்துருவாங்க. யாருமே இதுல எக்ஸெப்ஷனே கிடையாது. ஏன்னா எல்லாருமே நீ காணிக்க வாங்கினாங்க, எல்லாமே இந்த சபைக்குள்ள யாருமே கிடையாது. ஒருவேளை நீங்கள் இந்த சத்தியத்தை எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை செய்றீங்க அப்படின்னா கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரே கட்டளை, இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஆனா ஒரு மீட்டிங்னா அதுக்கு வந்து ஒரு டிக்கெட் இருக்கும், டிக்கெட் கவுண்டர் இருக்கும், டிக்கெட் எடுத்துட்டு போகான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் பிரபலம் ஆகுது. ஸோ எதுக்காக சொல்லுவார் அப்படின்னா, இலவசமாக தான் இங்க நமக்கு ஜீவன் கொடுக்கப்பட்டது. அதை பெற்றுக்கொண்டவர்களும் இலவசமா தான் பெற்றுக்கொள்றாங்க. தேவன் நம்ம கிட்ட இருந்து கேட்கறது ஒண்ணுதான், அது நம்முடைய வாழ்க்கைய. நமக்கு இருக்கிற காசை வச்சு இங்க தேவன் ஒண்ணும் பண்ண போறது இல்லை. நமக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையை தான் தேவன் தான் பண்ணா கேட்கிற. சரியா? இது ஒரு விஷயம். இதுல எல்லாமே வந்துருவாங்க. கரெக்டா இல்லையா? மாற்று கருத்து கிடையாது. இது ரெண்டாவது. மூணாவது என்ன?
இதான் நல்லா இருக்கும். பண்டிகைகள் அவரே தான் எண்ணத்தில் தோன்றின ஒரு பண்டிகை என்ன பண்றாருன்னா ஏற்படுத்திட்டாரு. கரெக்டா? அப்ப அது எதை நிலைப்படுத்துது? என்ன 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 கிறிஸ்துமஸ் ஈஸ்டர்னா அது அடிக்கணும் போறீங்க. ஸோ கிறிஸ்துமஸ் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். டிசம்பர் 25 நமக்கு சாட்சி இல்லை, ரொம்ப அது இன்னைக்கு பரவலாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் அது. சரிங்களா? எப்ப பிறந்தாலும் நான் எங்க இருக்கு? பைபிள்ல இருக்கு. என்ன மாசம் என்ன தேதி இந்த முதற்கொண்டு பைபிள்ல இருக்கு. நம்ம கண்டுபிடிப்போம். கிறிஸ்துமஸ் ஒரு பாடம் வரும், கண்டுபிடிப்போம். கிறிஸ்துமஸ் ஒண்ணு. அடுத்து ஈஸ்டர். ஈஸ்டர்னா என்ன? உயிர்த்து இருந்தது. அதுக்கடுத்து அந்த குட் ஃப்ரைடே, பெரிய வெள்ளி அப்படி இருக்கு. பெரிய வேன் பைபிள் இல்ல, அதான் நான் விட்டுறேங்க. குட் ஃப்ரைடேன்னு ஒன்று சொல்றாங்க அப்படின்னு. இந்த குட் ஃப்ரைடேக்கும் இந்த குட் ஃப்ரைடே தப்பா? ஆமா, அதை வச்சு குட் ஃப்ரைடே வச்சிட்டாங்க. வெரி குட், நியாயமான கருத்து. அப்படிதான். அதுக்கு ஏன் குட் ஃப்ரைடே? இப்போ பாருங்க, இப்போ அதை எல்லாருமே உங்களுக்கு உதாரணம் சொல்லியிருப்பாங்க. நான் இருக்கேன், நான் இறந்துட்டேன், இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. என்ன தேதி? 25. என்ன மாசம்? ஜூலை மாசம். என்ன வருஷம்? போற வயல எங்க போய் காணாம போய் இறந்துட்டேன்னு வச்சுக்கோ. அடுத்த வருஷம் எனக்கு ஒரு நினைவு கொண்டாடுறீங்கன்னு வச்சுக்கோ. என்ன வருஷம்? 27. என்ன மாசம்? என்ன தேதி? என்ன கிழமை? எது மாறாது. ஆனா இன்னைக்கு கிழமை மாறல, அப்படியே இருக்கு, தேதி மட்டும் மாறுது. எப்படி? ஆனா இயேசு கிறிஸ்து இறந்த தேதி மட்டும் இஷ்டத்துக்கு மாத்தினே இருக்கிறாங்க. அப்படி கேட்டீங்களா? பதில் கிடைச்சதா? பதில் கிடைச்சதா? இப்ப நீங்க சொன்னீங்களே, அதான் பதில். என்ன பதில்? வெள்ளிக்கிழமை வச்சாதான் ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் வரும். அவ்வளவுதான், முடிச்சிட்டாங்க. ஏன் முடி பண்றாப்ல? அவர் பண்ணதுதான் எங்க வேலையை. ரோமன் கேத்தலிக் என்ன பண்ணாங்களோ அதேதான் இன்னைக்கு யாரும் பண்ணிட்டு இருக்கா. ப்ரொட்டஸ்டன்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. பேர் மட்டும் மாறிடுச்சு. ப்ரொட்டஸ்டன்ட்னா என்ன அர்த்தம்? எதிர்ப்பாளிகள்னா அவங்க எதை எதிர்த்திருக்கணும்? கொள்கைகளை எதிர்த்திருக்கணும். அங்க சொல்லப்பட்ட கோட்பாடுகளை எதிர்த்திருக்கணும். அப்படிதான் எதிர்த்தாங்க. உண்மையிலேயே 1512 வருஷத்துல மார்ட்டின் லூத்தர் எதிர்த்தாரு. அப்படிதான் உருவாச்சு. ஆனா அது காலப்போக்குல வருமானமே இல்ல, மாறிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் இவங்க 2 பேரும் ஒன்னா சேர போறாங்க. மொத்தமா போட்டாங்களா? வந்துச்சா? முடிஞ்சிச்சு. வாசிக்க ஆரம்பிச்சா, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இப்ப எங்க போச்சு ப்ரொட்டஸ்டன்ட்? அப்ப எங்க போச்சு ரோமன் கேத்தலிக்கு? அப்போ பாருங்க என்னென்னலாம் பண்றாங்க. இப்ப என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரங்கள். சாத்தானுடைய தந்திரங்கள் தெரியாததல்லவே. இவ்வளவு வெளிப்படையா உங்களுக்கு சொல்லிட்ட பிறகும் மறுபடியும் நீங்க அந்த தந்திரத்துல போய் பங்கேற்றீங்க அப்படின்னா நான் கேட்க மாட்டேன். யாரு கேட்பா? தேவனோட கேட்பாரு. சரி, இல்ல கிடையாது. இப்ப அதான் உங்களுக்கு சொன்னேன், பிரதர் தெளிவா சொன்னாரு. வெள்ளிக்கிழமைன்றது வச்சாதான் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வந்து ஈஸ்டர் வரும், பிரியாணி சாப்பிட முடியும். இப்போ எப்படி நீங்க செத்தருடைய தேதியை மாத்த முடியுங்க? நீங்க சொல்லுங்க சிஸ்டர். அப்படிலாம் இருக்க வேணாம், நல்லா சாப்பிடுங்க. மாசம் மாறுது. ஓகே, அப்போ என்ன ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதுதான் தன்னுடைய எண்ணத்துல தோன்றின ஏரோபியம் பண்ணாரு இல்ல, பண்டிகை வந்துச்சு பாரு. ஆனா இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு அப்ப எப்படி இருந்துச்சுன்னா தேவனுடைய பண்டிகை கொண்டாடுறோம். அப்ப இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்க? சிஸ்டர் கொண்டாடுறது மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப நான் கொண்டாடவே கூடாது. இன்னைக்கு அந்த நிலைமை தான். உண்மையிலேயே ஜனங்கள் அதை தேவனுடைய பண்டிகை நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நான் உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்லணும்னா, இதே இந்த குட் ஃப்ரைடே குறிச்சு இதே இந்த லாஜிக்கான இந்த கேள்வியை என்னுடைய உறவினர்கள் மத்தியில நான் கேட்கப்படும் போது அவங்க சொன்ன ஒரு பதில் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, சரி விடுங்க, நாங்க ஏதோ தேவனுடைய பேர்ல ஒரு நாளை வச்சு கொண்டாடுறோம்ல, நாட்களை வந்து விசேஷித்துக் கொள்கிறோம், கத்திரிக்கண்டு விசேஷித்துக் கொள்கிறான்னு வசனம் இருக்குல்ல, அந்த மாதிரி நாங்க பண்ணிட்டு போறோம், என்ன இப்போ தப்பு அப்படின்னு லெவலுக்கு இறங்கி வந்துட்டாங்க ஜனங்க. இப்போ புரியுது? அவங்களால என்ன பண்ண முடியலன்னா டிஃபெண்ட் பண்ண முடியல, ஒத்துக்க முடியல. அதுக்காக இப்படி போயிட்டாங்க இப்ப ஜனங்க. ஏதோ ஒரு நாளை நாங்க இதுக்குன்னு தேர்ந்தெடுத்து பண்றோமே, என்ன தப்பு
அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஏதோ ஒரு நாளை தேர்ந்தெடுத்து பண்ணுபவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. சட்டம் என்ன சொல்லுது, தேவன் என்ன சொல்றாருன்னு அதை பின்பற்றி போறவங்க கிறிஸ்தவர்கள். இதுக்கப்புறம் ஈஸ்டர் கொண்டாடுவீங்களா? சர்ச்சுல வச்சு கொண்டாடுறாங்க, வேற வழி இல்ல, இல்ல. அது அறியாம பேசுறாங்க. கொண்டாடுறது வந்து நம்ம தான் அதை நினைக்கிறது தான். இப்போ சர்ச்சை சொல்லணும், அன்னைக்கு போயிட்டு வரோம், அவ்வளவுதான். இப்போ எப்பெல்லாம் நீங்க நினைப்பீங்க கிறிஸ்து தங்களை மறிச்சாருன்னு? டெய்லி தான் அப்ப எது குட் ஃப்ரைடே? இல்ல, நான் வந்து இல்ல உங்களுக்கு கேட்கல, பொதுவா சொல்றேன். அது தவறுதான். கிறிஸ்துவினுடைய மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். யார் சொல்றா? அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவனுடைய மரணத்தை சரீரத்தில் சுமந்து திரிகிறார்னா என்ன அர்த்தம்? எப்பொழுதும் சுமந்து திரிகிறார்னா அவருடைய மரணம் எனக்கு ஜீவனை கொடுத்ததுன்றதை ஒரு நாளுமே நினைக்க வேண்டியதுதான். அதுதான் குட் ஃப்ரைடே, அதுதான் அவருடைய நோக்கம். ஆனா இன்னைக்கு அதுக்குன்னு ஒரு நாள், அந்த நாள்ல அழுவாங்க அழுதுட்டே இருப்பாங்க. 3ஆவது நாள் எப்போ பிரியாணி வரும்னு காத்துட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான், இதுதான் விஷயம். அந்த பாட்டு போடும்போது அன்னைக்கு அந்த மாதிரி ஆ. feelings வந்து அழுறது பாட்டு. மத்த நாள்லாம் அந்த அளவுக்கு இல்லை. இல்லல்ல. அந்த பாட்டு அதெல்லாம் போடுறது. அப்ப அந்த உணர்வு போலி, அந்த நாளும் போலி, அந்த உணர்வும் போலி. இது வரைக்கும் நீங்க அழுதுட்டு இருந்தீங்கன்னா அது பாட்டுக்காக தான் அழுதும், அந்த மியூசிக்ல. சரியா? இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ எரேமியாம் சாத்தனை அடையாளப்படுத்துகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மண்டலத்தை அடையாளப்படுத்துது. அப்ப இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலத்துல சாத்தான் புகுத்தின 3 காரியங்கள். ஒன்று புரொட்டஸ்டன்ட், ஆர்சி, 2 காரியங்கள். இதை தவிர ஜனங்கள் வேற எங்கேயும் போக மாட்டாங்க, யோசிக்கவே மாட்டாங்க. 2வது ஈனமான ஆசிரியர்கள், தேவனுடைய கட்டளையை தங்களுக்கென்று ஆதாயமாக மாற்றிக் கொள்வது. இன்னைக்கு இது ஒட்டுமொத்த போதகமார்கள். சரிங்களா? 3வது பண்டிகைகள், தேவன் ஏற்படுத்தாத பண்டிகைகளை இன்னைக்கு கொண்டாடுபவர்கள் யாருன்னா கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் கொண்டாடுறாங்க. கூட சேர்ந்து தீபாவளி அதெல்லாம் சேர்த்து என்ன பண்றதுன்னா கொண்டாடுறது, பட்டாசு அடிக்கிறது. அது என்ன பண்றது? சரி விடு. அடுத்து இந்த மாதிரி தவறுகள் இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்தில் நடக்கும் போது இப்ப தேவன் யார் அனுப்புறாரு? யார் அனுப்புறாரு? நம்ம நேருக்கு போயிடலாம். தேவன மனுஷன் வராருல்ல, தேவன மனுஷன் யார் அடையாளப்படுத்துறாரு? சரி, அவர் வந்து என்ன பண்றாரு? அவங்க எச்சரிக்கிறார். எச்சரிக்கிறாரு. ஓகே, சரி, யார் அடையாளப்படுத்துது? தவறுகளை சுட்டி காட்டுகிறார். எங்கெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? சும்மாதான் சொன்னேன், பாருங்க மாத்திட்டாரு. என்ன பண்ண? சரி, ஓகே, வசனம் படிப்போம். சரிங்களா? 136:11 படிங்க. ஒரு 9:15 இல்ல 9:20 முடிச்சிடலாம். நீயோ யார்? அது யாரு? அவரு சேஃப்ல இருக்காரு. நீ அதை எப்படி நீங்கன்னு சொல்றீங்க? என்னைக்காவது நீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா, என்னைக்காவது இது தவறுன்னு தெரிஞ்ச திருத்தம் கேட்ட அன்னில இருந்து என்னைக்காவது நீங்க போய் சொல்லியிருக்கீங்களா யாருக்கிட்டயா? சொன்னீங்கன்னா மட்டும்தான் நீங்க தேவனுடைய மனுஷன். யார்கிட்ட சொன்னது இல்லைல்ல? தேவனுடைய மனுஷனா நீங்க என்ன ஆகல, உருவெடுக்கல, தேவன் அனுப்புவாரு. அப்ப சொல்லுங்க, அப்ப நீங்க தேவனுடைய மனுஷன் தான். சரிங்களா? இப்ப நாங்க சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, முன்னாடி கேட்டதுனால இப்ப தேவன் அனுப்பியிருக்காரு, இப்ப நீங்க கேட்கறதுனால இதுக்கப்புறம் அனுப்புவாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப தேவனுடைய மனுஷன் யார் அப்படின்னா, இன்னைக்கு கிறிஸ்துவ மண்டலத்தில் சாத்தானுடைய தந்திரங்களை சுட்டி காட்டி காண்பிப்பவர்கள் தான் தேவனுடைய மனுஷன். அது யாரா இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்களே அந்த காரியத்தை செஞ்சாலும் நீங்கள் தான் தேவனுடைய மனுஷன். இப்ப உதாரணத்துக்கு இந்த பாடத்தின் அடிப்படையில தேவனுடைய மனுஷன் யார் தான்? இல்ல, நான் என்னெல்லாம் சொல்றேன், நீங்க தான் தேவனுடைய மனுஷன். ஏன் சொல்லுங்க? நான் சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு, உங்களை தேவனுடைய மனுஷன் சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இன்னும் சந்தோஷம் வரலையா? இல்ல, உங்களை தேவனுடைய மனுஷன் சொல்றதுனால நீங்க கொஞ்சம் சந்தோஷப்படுங்க. சிங்கம் வர வரைக்கும் சந்தோஷப்படுங்க, அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க. நல்லதா சொல்லியிருக்காரு. எப்பவுமே நல்லது சொன்னோம்னா பின்னாடி ஒரு காரியம் வெயிட் பண்ணதுன்னு அர்த்தம். அப்ப தேவனுடைய மனுஷன் நாம் தான் அப்படின்னு சொல்லிப்பாங்க. இப்ப போயிட்டு தைரியமாக அந்த ராஜா கிட்டே போயிட்டு, நீ பண்றதெல்லாம் தப்பு, இது தேவனுக்கு விரோதமானது, இந்த காரியத்தை இன்னும் கொஞ்ச நாள்ல தேவன் என்ன பண்ணுவார் தெரியுமா? என்ன பண்ணுவாரு? உடைச்சு தரமட்டமாக்கிடுவாரு, உண்மையை சேர்த்து அப்படின்னு அவர் பேசும்போது, என்ன பார்த்தா பேசுற அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரு? இல்ல இப்ப பாருங்க, கை நீட்டினார்ல, என்ன ஆயிடுச்சு? கை உங்களை எதிர்ப்பவர்களுடைய கைகள் அப்படியே நிற்கப்படும். இதுதான் தேவன் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம். என்ன சொல்றாரு உங்களுக்காக?
நீங்க ஒருவேளை பிரதர் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, கொஞ்சம் தயக்கமா இருக்கு, நான் எப்படி இதை போய் சொல்றது, அவங்களாம் நல்லா படிச்சவங்க, அவங்களாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க, நான் அவங்க கீழே பல வருஷமா அவங்களோட சபைக்கு போயிருந்தோம் அப்படின்னா, தேவன் என்ன தெரியுமா சொல்றாரு? ரோமர்ல 8:31 படிங்க. இவற்றை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமா இருக்கும். இதுதாங்க தேவனோட மனுஷனுக்கும் நம்முடைய பட்சத்துல தேவன் இருக்கிறான்றதை நீங்க என்னைக்கு விசுவாசிக்கிறீங்களோ உறுதியா, நம்ம எதிர்ப்பவன் யாருன்னு நம்ம என்ன பண்ணவே மாட்டோம், அது யாருன்னு பார்க்க மாட்டோம். அது யாரா இருந்தாலும் சரி, நீ செய்யறது தப்பு, அவ்வளவுதான். இது எங்க யார் சொல்றா? அது தேவன் சொல்லியிருக்காரு. நீ செய்யறது தப்பு, வேதத்தின் அடிப்படையில் நீங்க பண்றது தப்பு அப்படின்னு சொல்லும் போது எதிர்க்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்க எதிர்க்கணும்னு நினைச்சாங்கன்னா என்ன பண்ண முடியாது. அந்த கையை நீட்டினா பாத்தீங்களா, அந்த கை என்ன ஆயிடும்? அதான் என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி, அது என்ன ஆகாது, செய்ய முடியாது ஸ்டார்டிங்ல. ஏன்னா நீங்கள் யாருக்காக போய் நிக்கிறீங்கன்னா, தேவனுடைய காரியத்துக்காக போயிட்டு விசுவாசத்தினுடைய தைரியமா நீங்க போய் சொல்லும் போது எதிர்க்கிறவங்க யாருன்னே நீங்க பார்க்கல அப்படின்னா, தேவன் என்ன பண்ணுவார் தெரியுமா? நீங்க வந்திருப்பது என்னுடைய மனுஷன் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்க வந்தமாக, உங்களுக்கு விரோதமாக என்ன திட்டம் திட்டினாலும், உங்களுக்கு விரோதமாக என்ன வார்த்தை பேசினாலும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. கடைசியில உங்ககிட்ட தான் வந்து நிற்பாங்க, என் கைக்காக கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுப்பா அப்படின்னு. அவர் கேட்டார்ல, என்ன கேட்டாரு? சரியாகணும், கொஞ்சம் ப்ரேயர் பண்ணி. அப்ப அவங்க என்ன ஒரு, நீங்க போய் தவறுன்னு சுட்டி கிடைக்கும் போது கடைசியில அவங்க என்ன ஒரு இதுக்கு வந்துடுவாங்கன்னா, இவர்கள் சொல்லுவது உண்மைதான் அப்படின்ற லெவலுக்கு அவங்க ஆயிடுவாங்க, இறங்கி வந்துடுவாங்க. அப்படி இறங்கி வந்தாலும் அவங்க தாங்கள் பண்ணதை விட்டு வர மாட்டாங்க. எல்லாம் புரிஞ்சுக்கணும். இரவியம் என்ன ஆயிட்டாரு? கைக்காக தான் ப்ரேயர் பண்ணாரு. கை சரியான உடனே வாப்பா வாப்பா அவனுக்கு சாப்பாடு போறேன் அப்படிதான் சொல்லலாம். புரியுதா உங்களுக்கு? சன்மானம் தரேன், சாப்பாடு போடுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தான் செய்தது தவறு நாங்க இரவியம் உணரவே இல்லை. 3 தவறு அவர் உணரல அப்படின்னா, இன்னைக்கு சாத்தானுடைய கீழே வேலை செய்யக்கூடிய இன்னைக்கு இந்த ஊழியக்காரர்கள் இவங்க எல்லாருமே ஒருவேளை நீங்கள் சொல்லக்கூடியது உண்மைன்னு ஒத்துக்கிட்டாலுமே தாங்கள் செய்வது தவறுன்னு ஒத்துக்க மாட்டாங்க. சரி நல்லபடியா போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. என்ன பண்ணுங்க, தேவனுக்காக வாழுங்க, நல்ல ஊழியம் பண்ணுங்க, போங்க பரவாயில்ல அப்படின்னு ஒரு நல்ல நம்ம தட்டு கொடுக்குற மாதிரியே கொடுத்துருவாங்க. தவறுன்னு என்னைக்கும் ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்போ நமக்கு இந்த இடத்துல தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டளை என்ன தெரியுமா? தேவன் மனுஷனுக்கு என்ன கட்டளை கொடுத்தாரு? அப்பம் புசிக்க கூடாது, தண்ணி குடிக்க கூடாது, போற வழியே திரும்பி வரக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க போற இடத்துல இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றாரு. எரபியாம் இது தேவன மனுஷன் எரபியாம் கிட்ட போய் சுட்டி காமிக்கும் போது அந்த இடத்துல இதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்ப நீங்க ஒருவேளை இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சபைகள் மத்தியில தவறுகளை போய் உணர்த்தி நீங்க பேசும்போது அந்த இடத்துல நீங்க அப்பம் புசிக்க கூடாது, தண்ணி குடிக்க கூடாது, அந்த வழியே நீங்க திரும்பி வரக்கூடாதுன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? திருவிருந்தெடுப்பு அது எடுக்கவே கூடாது. திருவிருந்தே இல்லை ஃபர்ஸ்ட், வேற. நீங்க திருவிருந்துன்னு சொன்னதுனால நான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்றேன். திருவிருந்து எப்ப எடுப்பீங்க? எடுக்கிறீங்க? நான் உங்க கடைசியா வரேன். நீங்க நம்மால நான் கடைசியா வரேன். நீங்க சொல்லுங்க. ஓ, ஒரு மாசம் 2 நாள் எடுப்பீங்களா? 2 வாரம் எடுப்பீங்களா? ஓகே ஓகே. நான் சொன்னேன் நம்ம பேசக்கூடாது, நம்ம அப்புறம் பேசிப்போம். இப்ப இங்க திருவிருந்து அப்படின்றது என்ன அர்த்தம்? அது அதுல நோக்கம் என்ன? மரணத்தை நினைவு கூறுதல். அதான் நான் ஆடி பைபிளே சொல்லிட்டு போயிட்டேன், டெய்லி பண்ணணும். நீங்க போய் மாசத்துல 2 தடவை பண்ணணும் பைபிள் எங்க இருக்கு? யார் சொன்னா அவங்க மாசத்துல 2 வியாழக்கிழமை பண்ண, இது ஞாயிற்றுக்கிழமை பண்ண சொல்லி அப்படின்னு கேள்வி கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? புரிஞ்சா? இப்ப வேற சொல்லிட்டாரு, நிரந்தரம் நீ அப்பம் போட்டா கூட ஒன்றும் தப்பு இல்லைன்றாரு. ஏன்னா அங்க வீடுகள் தோறும் அப்பம் போட்டு அவங்க சாப்பிட்டாங்கன்னு சொல்லி வசனம் இருக்கு. மாசத்துல 2 தடவை பண்ணணும் வசனம் கிடையாது. மாசத்துல நான் சின்ன பையனா இருக்கும்போது மாசத்துல ஒரு தடவை அம்மா அப்பா எல்லாம் போயிட்டு எடுப்பாங்க, கொஞ்சோண்டு அந்த பிரெட் கிடைக்குமா அப்படின்னு சாப்பிடுறதுக்காக நிற்போம். மாசத்துல ஒரு தடவை பண்ணுவாங்க. ஒருத்தருடைய மரணத்தை நீங்க எப்ப நினைவு கூறுவீங்க? வருஷத்துக்கு ஒரு முறை தான்.
ஒருவேளை நீங்க கிறிஸ்துவோட மரணத்தை நீங்க வந்துட்டு ஒரு நாளா நினைவு கூறணும் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் நீங்க நினைவு கூறணும். ஆவிக்குரிய ரீதியில நீங்க நினைவு கூறணும் அப்படின்னா எதுக்கு 2 மாசத்துக்கு 2 நாள்? யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? அப்படி இல்ல, சர்ச்சைனா ஒரு கிளை சர்ச்செல்லாம் இருக்குது. அவங்களுக்கும் 2வது வாரம் 4வது வாரம் அந்த சர்ச்சை போயிடுவாங்க. இல்ல மாசத்துல ஒரு நாளே வச்சுக்கோங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கோங்க. யார் சொன்னது? நம்ம வந்து கடைசியா பேசிக்கோம். தமிழ்ச்சன் பிரதர், நம்ம கடைசியா பேசிக்கோம். நீங்க 2 பேரும் ஒரே குடும்பம் தானே? ஓகே, இல்ல பேசும்போது தெரியுது. ஓகே, யோசிச்சு பாருங்க, பெரிய வேறுபாடுகள் இருக்கு. இன்னைக்கு வேதத்துக்கும் திருவிருந்துக்கும் நிறைய வேறுபாடு. திருவிருந்து மட்டும் இல்லை, இன்னைக்கு பண்ணக்கூடிய எல்லாத்துக்கும் வேறுபாடு இருக்கு. அது திருவிருந்தே கிடையாது. அதனாலதான் உங்களுக்கு சொன்னேன், ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவனுடைய நாளை நினைவு கூற வேண்டுமானால் அது சரியாக என்னைக்கு அவர் மரித்தார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அது எந்த நாள்னு கண்டுபிடிக்கணும். அது நம்மளுடைய கேலண்டர்ல அது எந்த நாள்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா 2 கேலண்டர் வேற வேற கேலண்டர், புரியுதுங்களா? நமக்கு முதல் மாசம் என்ன மாசம், ஆனா அவங்களுக்கு முதல் மாசம் நம்மள என்ன மாசம் தெரியுமா? புரியுதா? நமக்கு முதல் மாசம் ஜனவரி, அவங்களுக்கு வந்து நீசான்னு சொல்லுவாங்க. அது நம்ம மாசத்துல என்ன மாசம் தெரியுமா? அது ஏப்ரல். எப்படி நீங்க சொல்லுவீங்க? எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? இது 13ஆம் தேதி 2ஆம் மாசம்னா இங்க 13ஆம் தேதி 2ஆம் மாசமா மாறுது இல்ல? அப்ப முதல்ல அவங்களுடைய தேதியில அவங்களுடைய மாசத்துல எந்த தேதி எந்த மாசம் மரிச்சாருன்னு கண்டுபிடிக்கணும். அது நம்ம மாசத்துல என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்படி கண்டுபிடிச்சாதான் அவருடைய மரணத்தை நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை நினைவு கூற முடியும். புரிஞ்சா? தேதி இருக்கு. பஸ்கா எத்தனை நாள் கொண்டாடுவாங்க? நீசான் மாசம் 14 தானே. அவர் மரிச்சது எப்போ? அதே பஸ்கா பண்டிகை அப்பதான் அவர் மரிச்சாரு. அவர் மரிச்சது நீசான் மாசம் 14ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி அப்படின்னு சொல்லிப்பாரு. அப்படின்னு பைபிள் தெளிவா சொல்லும் போது நீங்க மாசத்துக்கு 2 தடவை இருக்கா, கப்பு கம்மியாகுது, பிரெட் கம்மியா இருக்குன்னு என்ன அர்த்தம்? இது அப்படிதான் போதிக்கப்படும். எப்படி அதுன்னா மாசம் முழுக்க பாவம் பண்றாங்களா, அந்த ஒரு நாள் மட்டும் எடுத்துட்டா பரிசுத்தம் ஆயிடுவாங்களா? இது என்ன அர்த்தம்? இது யோசிக்கணும். இதெல்லாம் நம்ம வந்துட்டு யோசிக்க வேண்டிய காரியம். யாரையும் நம்ம வந்து கேள்வி கேட்கல, யாரையும் நம்ம குற்றப்படுத்தல. அது பாரம்பரியம், பழகியாச்சு. அதுல ஊறிட்டீங்கன்னா அதுல ஊறிடக்கூடாது. அதனாலதான் பாருங்க, யோசிச்சு பாருங்க, நீங்க பாரம்பரியத்துல நீங்க பழகிட்டீங்க. கரெக்ட். அவங்க என்ன ஃபாலோ பண்றாங்களோ நாங்க அது ஃபாலோ பண்ணலாம். நம்ம யாரும் எதுவும் எதிர்த்து சொல்ல முடியாது. அவங்க கேட்டா நம்ம எதிர்த்து சொல்லணும். அங்கதான் வந்துட்டு தேவன் உங்களுக்கு சொல்லி கொடுத்த காரியத்தினுடைய விளைவு அங்கதான் தெரியணும். வேற எங்க போய் நீங்க வந்துட்டு தேவனுக்காக காட்டுவீங்க? சாதகமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில வாழ்ந்துட்டா என்ன என்ன சகஜம், என்ன பலன்? சாதகமற்ற சூழ்நிலையில தான் நான் தேவனுடைய மனுஷன்றதை நான் வெளிப்படுத்தணும். கரெக்டா? ராஜா கிட்ட போயிட்டு நீங்க போயிட்டு டைரக்டா இருந்து பேசினா, ராஜா ஒரு ஆர்டர் கொடுத்தாருன்னா நம்ம தலை என்ன ஆயிடும்? தேவன மனுஷன் ஏதாவது யோசிச்சாரா? தன் சொந்த ஜனங்களே தவறு செய்யும் போது அந்த இடத்துல போயிட்டு அது தவறுன்னு சொன்னாரு. கரெக்டா? நம்ம என்ன ஒரு பாரம்பரியத்தை இருந்தாலும் பாரம்பரியத்தை கடைபிடித்தால் தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள் யார் சொல்லிட்டா? உங்கள் பாரம்பரியத்தினாலே நீங்கள் தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பாரம்பரியத்தினால தேவனுடைய கற்பனைகள் அவமாக்கப்படுகிறது இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில. ஒருவேளை நீங்களும் இந்த எச்சரிப்பையும் இந்த தெரிந்து கொள்ளுதலையும் கேட்ட பிறகும் பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறதுக்கான காரியத்தை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா? புரிஞ்சா? சரி, போயிடும். அடுத்து அதான் சொன்னேன், நேரில் அப்ப ஜாலியா இருந்தீங்க. நீங்க தான் தேவனுடைய மனுஷன் வசனம் படிக்கும்போது ஒரு மனசுக்குள்ள ஒரு சமாதானம் வந்துச்சு. அடுத்து சிங்கம் வரதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டேன்னா காலி பண்ணியாச்சு. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இவ்வளவு பேருக்கு கிடைக்கக்கூடாது இந்த எச்சரிப்பையே அவங்களுக்கு சொல்லித்தராது. என்னைக்காவது அதை யோசிச்சிருக்கீங்களா? நீங்க வீட்டுக்கு போயிட்டு நானும் ஒரு முறை பாடம் எடுக்க வரும்போது உங்களுக்கு ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன். நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த காணொலியில பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். ஒரு முறை நீங்க என்ன யோசிக்கணும்னா, இத்தனை பேருக்கு தெரியாது, எனக்கே சொல்லித்தராது. அவங்க பண்ணாததுல நான் என்ன பண்ணிட்டேன்? ஏதாவது பண்ணோமா? நம்மளை விட குணங்களை காட்டக்கூடியவங்க, நம்மளை விட நல்லா வாழக்கூடியவங்க, நம்மளை விட அறிவுசாலிகளா இருக்காங்கல்ல, ஏன் அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்காத? ஏன் நமக்கு சொல்லிக் கொடுத்தாரு?
எவ்வளவு தெரிந்து ஒரு கொண்டிருக்கிறோம். அடுத்த முறை நான் பாடம் எடுக்க வந்தேன்னா என் பக்கத்துல சேர் போட்டு உட்காந்துருக்கேன். சரியான ஒரு பதில். என் பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரான். பிதா உங்களை மட்டும்தான் இழுத்து கொண்டிருக்காரு. அப்ப அது எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, குடும்பம், பாரம்பரியம், சமுதாயம் தட்டி விட்டுணும். அதெல்லாம் தூசி மாதிரி. எனக்கு உயிரை கொடுத்தவரே என்னை கூப்பிட்டு இருக்கும் போது நான் போயிட்டு எனக்கு குடும்பத்தை கொடுத்தவர் யாரு? எனக்கு தகப்பன் தாயம் கொடுத்தவர் யாரு? எனக்கு உயிரை கொடுத்தவர் யாரு? அவரே எனக்கு என்ன சொல்றாருன்னா, இங்க போயிடாத, இது தப்பு அப்படின்னு சொல்லி தரும்போது, இல்ல தேவனே எனக்கு இதெல்லாம் இருக்கு, இந்த கமிட்மெண்ட்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா அவர் என்ன கேட்பாரு? நீ கொடுத்த உயிரை கொஞ்சம் கொடுத்துறேன், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. அப்ப நம்ம என்ன யோசிக்கணும்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு தேவன் உயிரை கொடுத்திருக்கு. அந்த உயிரை கொடுத்தவருக்கு கொஞ்சமாச்சும் நம்ம என்ன இருக்கணும்? நன்றியா இருக்கணும். நாங்கள் நன்றியா இருப்பதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாங்க நன்றியா இல்லை, நாங்களும் அநேக சூழ்நிலையில விழுறோம். ஆனா இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் விட்டு தாண்டி வந்துட்டோம். இந்த குடும்பம், நீங்க உதாரணத்துக்கு இப்ப நீங்க குடும்பம்னு சொன்னதுனால எனக்கு இருக்கக்கூடிய என் தகப்பனுக்கு என் கூட பிறந்தவங்க மொத்தம், அவர் கூட பிறந்த மொத்தம் 9 பேர். 9 பேரோட குடும்பம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லார்ஜ் ஃபேமிலி. அவங்க எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான். இன்னைக்கு நாங்க தனியா என்ன பண்றோம்னா பிரிஞ்சோம். இன்னைக்கு இருக்கிற எல்லா எங்க உறவினருக்கும் தெரியும் இவர்கள் இருப்பது தனியாக இருக்கிறாங்க. எந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிட மாட்டாங்க, எந்த இதுக்கும் கூப்பிட மாட்டாங்க. அப்படியே கூப்பிட்டாலுமே வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போங்களேன். அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இது உண்மைன்னு. ஆனா அவங்களால ஒத்துக்க முடியல. இந்த மாதிரி ஒரு 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 பதிவை நீங்கள் பதிவிடணும். எல்லாமே விட்டாச்சு. உங்களால விட முடியுன்றதுக்கு நாங்களாம் ஒரு உதாரணம். விடவே முடியாது, நீங்க உங்களால சொல்லவே முடியாது. போக்கு சொல்ல உங்களுக்கு இடமே கிடையாது. எல்லாராலையும் விட முடியும். ஏன் விட முடியும் அப்படின்னா, என்னை கூப்பிட்டவர் யாருன்னு தெரியணும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு இன்னும் சில சத்தியங்கள் உங்களுக்கு நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தைரியமும் அந்த விசுவாசமும் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப நீங்க உலகத்தையே எதிர்த்து நிற்பவர்களாக நீங்க நிற்பீங்க. அதான் தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். நீங்க எப்போ விசுவாசிக்கிறீங்களோ அப்ப உங்களுக்கு எதிர்த்து நிற்கிற யாராலும் என்ன பண்ண முடியாது, முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கண்களை விழித்து நீங்க பார்த்து இந்த நாளை எனக்கு கூட்டி தந்திருக்கிறாருன்னா அது யாரு? நம்ம குடும்பமா? நம்மளுடைய கணவன் மனைவியா? இல்ல நம்மளுடைய பிள்ளைகளா? கிடையாது. இதுல தேவன் நமக்கு கொடுத்த ஒரு உறவுகள், அவ்வளவுதான். அந்த உறவுகளுக்கு தேவையான காரியத்தை நம்ம செய்யணும், கடமைகளை செய்யணும். ஆனா அதுவே என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லி போயிட்டோம்னா தேவன் நமக்கு சொன்னதை கூட்டு. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுப்பீங்க. சரியா? ஓகே. அடுத்து இந்த தேவனுடைய மனுஷன் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்பம் பூசி கூடாது, தண்ணி குடிக்கூடாது, போன வழியை வரக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்கே சொல்லப்படக்கூடிய போதனைகள், அந்த போதனைகளை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, உட்கொள்ளக்கூடாது. அதாவது அப்பம் பூசிப்பது, தண்ணி குடிப்பது. ஏன்னா அது சாத்தனுடைய இடமாச்சே. அங்க போயிட்டு தவறான உபதேசத்துல போய் வாரம் உட்காந்து ஞாயிற்றுக்கிழமை போய் உட்காந்து அவங்க சொல்லிக் கொடுக்கறதே உட்காந்து அவங்களும் ஞாயிற்றுக்கிழமை அதே திருத்தத்தினுடைய அடிப்படையில தான் பேசுவாங்க. நம்மளும் என்ன பண்றோம், ஒண்ணு எல்லாம் உட்காந்து ஒரு வாரம் கேட்கிறோம், அடுத்த நாள் எங்க போறோம்? நாளைக்கு தானே ஞாயிற்றுக்கிழமை. ஓ காட், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் போய் அங்கதான் போய் உட்காரோம். நீங்க தானே சபை. இது ஐக்கியம். நீங்க 7 பேர் கூட இருக்கீங்களே, இப்ப இது பேர் என்னது? ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டேன், நல்ல பையன் வந்துட்டேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நீங்க போயிட்டு அன்னைக்கு ஒரு 100 பேர் 200 பேர் மத்தியில நீங்க கூடுறது பேர் ஐக்கியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க நல்ல ஒரு வசனம் நீங்க சொன்னோன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு பாருங்க. 1 யோவான்ல 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. இப்ப நாங்க சொல்றது இது என்ன சொல்ற? நீங்களும் யோவான் சொல்றாரு, நீங்க எங்க கூட ஐக்கியம் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்கோம் இவ்வளவு நேரம், இவ்வளவு நாள், இத்தனை பாடங்கள் கேட்டீங்களே, நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவ்வளவுதான். என் ஐக்கியம் அவங்க கூட தான் இருக்கு. உங்க ஐக்கியம் அவங்க கூட இருக்கணும்னா யாரெல்லாம் பிதாவும் இயேசு கிறிஸ்துவ அறிந்திருக்கிறார்களோ அவர்களோடு வைத்திருப்பதா ஐக்கியம். யோவான் சொல்லிட்டாரு, எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கூட தான் இருக்கு. அப்படின்னா அவங்கள போய் கேட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரை கூட சேர்த்துருவாங்க. அப்ப அது ஐக்கியமே இல்லை.
அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, எங்கே உண்மைகள், அதனாலதான் எங்கே என் நாமத்தினாலே 2-3 பேர் கூடியிருக்கிறார்களோ அங்க நான் வாசம் பண்ணேன். 2000-3000 பேர் 1000-100 பேர்லாம் தேவையில்லை. 2 பேரும் கூடினா கூட என் நாமம் அறிந்து கொண்டு அங்க கூடினாங்கன்னா அங்க என்னுடைய பிரசனம் அங்க இருக்கும்னு சொன்னார். அப்ப அவருடைய நாமம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிவிச்சிருக்காரு. அது பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட குமாரன். இந்த நாமத்தை தெரிந்து கொண்டு நீங்க ஒரு 3 பேர் 4 பேர் ஒண்ணு கூடி நீங்க ஆலோசனை பண்ணீங்கன்னா அது சபை, அதான் ஐக்கியம், அதுதான் தேவன் எதிர்பார்ப்பு. சரியா? இந்த செமினார் வந்தா நீங்க தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் நீங்க எங்கேயும் போக மாட்டீங்க. சரியா? ஓகே. அந்த செமினார் ஆக்சுவலா செமினாருக்கு அப்புறம் எடுக்க வேண்டிய பாடம் இது. எடுத்திருந்தா உங்களுக்கு இன்னும் கனெக்ட் ஆயிருக்கும். அது எடுக்காதனால உங்களுக்கு சில கொஞ்சம் தயக்கங்கள்லாம் இருக்கும். செமினார் கேட்டீங்கன்னா இந்த பாடம் திருப்பி இன்னொரு கேட்டு பாருங்க, புரிஞ்சிடும். சரியா? அந்த செமினார் முடிஞ்ச பிறகு இந்த கேள்வி கேளுங்க, முடிஞ்சிருச்சு, பார்த்துப்போம், அப்ப பார்ப்போம். சரியா? தமிழ்ச்செல்வன் பேர் வந்துருவாரு, அது பிரச்சனை இல்லை. தமிழ்ச்செல்வன் ஓகே ஓகே. நீங்க யாரும் என்ன பண்ண மாட்டோம், கூப்பிடவே மாட்டோம், கவலையப்படாது, நீங்களா வருவீங்க. சரியா? இப்ப அடுத்து நம்ம என்ன விஷயம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, போன வழியை திரும்பி வரக்கூடாது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிட்டு இருந்த அந்த பழக்க வழக்கங்கள், அந்த பாரம்பரியத்தின்படியே மறுபடியும் என்ன ஆகக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்ற கட்டளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இவர் நல்ல என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்க சத்தியத்தை கேட்டீங்க, நல்லா ஆயிட்டீங்க. திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு. இப்ப என்ன தெரியுமா, தேவனுடைய மனுஷன் நடந்து போயிட்டே இருக்கிறவரு எங்க போயிட்டாரு, கருவாலி மரத்துக்கு கீழே உட்காந்துட்டாரு. தண்ணி மட்டும் கொஞ்சம் கொடுங்க. கருவாலி மரத்துக்கு கீழே உட்காந்துட்டாரு. கருவாலி மரம் எதை அடையாளப்படுத்துது? எது அடையாளப்படுத்துது? நான் சொன்ன டைம் முடிய போகுது, இன்னும் 5 minutes தான் இருக்கு, முடிச்சிடணும். எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சரி அவர் விளைப்பானது தப்பா சரியா? கரெக்ட். கரெக்டா? கரெக்டா? கரெக்டா சார்? அவர் ரெஸ்ட் எடுத்து, நீங்க எங்க யோசிக்கிறீங்க, வேணா அதெல்லாம் அப்புறமா யோசிக்கலாம். அவர் ரெஸ்ட் எடுத்தது தப்பா ரைட்டா? நாங்க வரவே இல்லை, 3 டேர்ம்லாம் முடிஞ்சிச்சு. தமிழ்ச்செல்வன் தான் சொல்லணும், அதுதான் பதில். சொல்லுங்க பிரதர். தமிழ்ச்செல்வன் பிரதர், சரியா தப்புன்னு நினைக்கிறீங்களா? ரெஸ்ட் எடுத்தது இங்கதான் நமக்கு கொஞ்சம் பிரியும். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரெஸ்ட் எடுத்தது தப்பு. ஏன் அப்படின்னா, நீ வந்த வழியை திரும்பி போக கூடாது. நீ என்ன ஆயிடணும், உன் வேலையை முடிஞ்சிச்சா, நீ என்ன ஆயிடணும், போயிடணும். அங்கெல்லாம் உட்காரக்கூடாது. போன இடத்துல போயிட்டு பேசி முடிச்சுட்டு அங்கேயே கொஞ்ச நாள் கொஞ்சம் ஓரமா தள்ளி நான் உட்காந்துக்கிறேன், ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா கேடுத்துக்கு பேசிக்கிட்டு மாட்டிப்போம். அப்ப இந்த கருவாலி மரம் எது அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, விதை விதைக்கிறவனுடைய பூமியை கேளுங்கள். சில விதை எங்க விழுந்துச்சு, சில விதை எங்க விழுந்துச்சு, அதுதான் இது கருவாலி மரம். இந்த கருவாலி மரம் முள்ளு இருக்கா இல்லையா? இருக்கு. யார் மாட்டினா? மாட்டினார்ல, அப்சலும் மாட்டினார்ல. அது இப்படி இருக்கிறதுனால மாட்டிக்கிச்சு. அவர் தலை நல்லா கூண்டு தலைமா இருந்தது, மாட்டிக்கினாப்ல. அப்படின்னா என்ன அடையாளப்படுத்துது அப்படின்னா, அந்த முள்ளுகள் மத்தியில விடக்கூடிய இந்த விதை, அதுதான் இங்க அடையாளப்படுத்துது. ஆனா தேவனுடைய மனுஷன் சில சமயம் என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா, உலக கவலை, சொந்த மண்ட கவலை நம்மளை நெருக்கி ஏவும் போது இந்த கவலைகள், ஐயோ உதாரணத்துக்கு யோசிச்சு பாத்தீங்கன்னா, சீட்டு வேணும் ஒரு காலேஜ்ல, லைலா காலேஜோ இல்ல பொண்ணு இருந்தா WCCயோ எங்கேயோ நமக்கு ஒரு சீட்டு வேணும். என்ன கேட்பாங்க? ஃபாதரோட ரெக்கமெண்டேஷன் கேட்பாங்க. அது இல்லைன்னா கஷ்டம், சீட்லாம் கிடைக்க இன்னைக்கு கிடைக்காது. ஏன்னா நாங்க ட்ரை பண்ணிட்டு தான் வந்தோம், கிடைக்காது. அப்போ என்ன சொல்ல வர இதுல?
உண்மை நீங்க சொல்லி வந்துட்டீங்கன்னா இது இந்த இந்த சலுகைகள்லாம் உங்களுக்கு கட் பண்ணப்படும். ஆர்சி எல்லாம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன உண்டு செத்துட்ட பிறகு என்ன உண்டு? கல்ற உண்டு. சிஎஸ்ஐ எல்லாம் இருக்காங்க, உங்களுக்கும் இருக்கா சிஎஸ்ஐ? நீங்க என்ன சிஎஸ்ஐயா? என்ன சிஎஸ்ஐயா? ஒரே சர்ச்சா? ஆப்ஷன் ஆனவங்களும் ஒரே சர்ச், எல்லாம் ஒரே கூட்டத்தில் இருக்க மாட்டீங்களா? ஓகே, எல்லாம் ஒரே சர்ச் தான். அதனாலதான் ரொம்ப ஒரு இணக்கம் இருக்கு உங்களுக்குள்ள. பரவாயில்ல, சூப்பர், நல்ல விஷயம். இப்போ என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இந்த சலுகைகள்லாம் உங்களுக்கு கட்டாயிடும், கல்ற கிடைக்காது. பரவாயில்லையா? செத்து போன பிறகு உங்களை எங்க போச்சா என்ன, ரோட்ல போட்டா என்ன, எங்க போட்டா என்ன தெரியவா போகுது? ஏன்னு வந்து இங்க போதே நான் சொல்ல போறேன். இல்ல அப்படின்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எங்கேயும் இதெல்லாம் எனக்கு கிடைக்காம போயிடுமோ, என்னோட உறவுகள்லாம் இங்க இருக்கு, எனக்கு என்னோட வேலைகள் இது சம்பந்தப்பட்டு இருக்கு, இதன் அடிப்படையில் எனக்கு வேலை கிடைச்சது, என்னுடைய முக்கியமான சில காரியங்கள்லாம் அங்க இருக்கு, இதெல்லாம் விட்டு நான் எப்படி வருது அப்படின்ற கவலைகள் உங்களை நெருக்கும் போது நீங்கள் பிரயாணப்பட வேண்டிய நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துருவீங்க. அப்படி உட்காந்துட்டா ரிஸ்க்கு, கேடுத்துக்கு பேசி உங்களை காலி பண்றாரு. என்ன நம்ம சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு கேடுத்துக்கு பேசி? அவர் என்ன சொன்னாரு? நானும் உன்னை போல ஒரு தீர்க்க தரிசிதா, தேவனை கிட்ட வந்து பேசினாரு. உனக்கு சில விஷயங்களை தேவன் என்ன பண்ண சொன்னார்னா சந்திக்க சொன்னாரு. இந்தாப்பா ஒரு 1 லட்சம் வச்சுக்கோ, உன் தேவைகள் என்ன பண்ணிக்கோ, சரி பண்ணிக்கோ. தேவன் என்கிட்ட வந்து நைட்டு சொன்னாரு, பேசினாரு, அதனால உனக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே எதிர்த்து பேசுற நம்மளாம் என்ன யோசிக்க ஆரம்பிச்சிருவோம்? பரவாயில்ல, எங்க நம்ம பேசணுமோ அங்கேயே தேவன் நமக்கு உதவி செய்யறாரு, பாத்தியா, இதுதான் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணவர் கூட கமிட் ஆயிடும். யார் போன மாதிரி, கேள்வி போன மாதிரி இவரும் போயிடுவாரு. யாரு போயிடுவா? தேவன மனுஷனும் போயிடுவார். இப்ப இங்க தேவன் சொன்னாரு அப்படின்னு சொன்னது என்னது? பொய். அப்போ உண்மையை சொல்லி பேசின நாமே ஒரு காலப்பகுதியில சோர்வு அடைஞ்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் எங்க கொண்டு போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய நிலைமையில போயிடுவோம், பொய்க்கே மாட்டிக்கொள்ளக்கூடிய நிலைமையில போயிடுவோம். யார் அதுக்கு காரணமா இருப்பா? யார் அங்க காரணமா இருந்தா? யார் பொய் சொன்னா? கேடு திக்தரிசி. யார் கேடு திக்தரிசி? பேரு நல்லா இருக்கு, வயசானவரு, வயதான திக்தரிசின்னு சொல்லிருக்கலாம். திட்டுற மாதிரியே போட்டாரு, எழுதிட்டாரு. கேடு திக்தரிசி அப்படின்னு எழுதிட்டாரு. கேடு திக்தரிசி யாரை நிலைப்படுத்துறாரு? பழைய ஏற்பாடு கேடு தீர்க்கதரிசி சொல்றது உண்மையா பொய்யா? அப்ப கேடு தீர்க்கதரிசி யாரு? கேடு தீர்க்கதரிசி யார் அப்படின்னா வயசாயிடுச்சுல இருக்கு, வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு, இதெல்லாம் அடையாளம், அனுபவம் உள்ளவர்கள், முதிர்ச்சி உள்ள கள்ள போதகர்கள், முதிர்ச்சி உள்ள போதகர்கள். இவர்கள் எல்லாம் இவர்களுடைய வார்த்தைகள் மிகவும் ஒரு நூதனமான வார்த்தையா இருக்கும். எப்படி இருக்கும்? உன்னை பார்த்து சந்தித்த, நீ சொன்ன பாத்தியா, சூப்பரா சொன்ன, இந்த மாதிரிதான் நீ கேள்வி கேட்கணும், இந்த மாதிரிதான் நீ பண்ணணும், என்கரேஜ் பண்ற மாதிரியே பண்ணிட்டு உள்ளுக்குள்ள எடுத்துறது தான் இந்த கேடுத்துக்கு சொல்ல வேலை. புரிஞ்சா? டைரக்டா எதிர்த்துட்டா நீங்க எதிர்த்துருவீங்களே, ஆனா கேடுத்து அப்படி எதிர்க்கலையே. என்ன சொல்லிட்டாரு? உன்னை சந்திச்சு அதே தேவன் தான் என்கிட்ட சொன்னாருன்ட்டாரு. உடனே என்ன ஆயிட்டாரு? ஓகேன்னு போயிட்டாரு. நம்மளும் அதே மாதிரி போயிடுவோம். ஒருவேளை நம்ம கிட்ட, நம்ம தேவன் கிட்ட கேட்கல அப்படின்னா, தேவனே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு என்ன அப்படின்னு கேட்டா தேவன் பதில் சொல்லியிருப்பாரு. அவர் கேட்கல, அதனால போயிட்டாரு. இப்படி போனதுனால தேவன் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா, நீ உன் பிதாக்களோட கல்லறைக்கு போக மாட்டேன்ற. அப்படின்னா அது எதை அடையாளப்படுத்துது? பிதாக்களோட கல்லறையில சேருவது ஆசீர்வாதம். அப்போ இந்த கேடுத்திற்கு நிமித்தமாக வஞ்சிக்கப்பட்ட இந்த தேவனுடைய மனுஷன் எதை பெற்றுக்கொள்ள மாட்டார்? ஒருவேளை நம்மும் கேடுத்திற்கு பேச்சுக்களை கேட்டு அங்க போயிட்டோம் அப்படின்னா, நமக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த உடன்படிக்கை பெற்றுக்குள்ள இருக்கிற சில காரியங்கள்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் நம்ம இழந்து போயிடுவோம், ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவோம். அப்ப போற வழியில நம்ம எதை அடிச்சிடும்? சிங்க அடிச்சிடும். கேடுக்கு தீர்க்கதரிசிகள் என்றது இதே இந்த பாஸ்டர், ரெவரண்ட் இவங்களதான் அடையாளப்படுத்துது. அதுல இருந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு,
தேடி கண்டுபிடிச்சு போய் பிடிச்சு நட்டாங்க பாருங்க போய் தேவனுடைய மனுஷனை. ஒரு வாரம் சபைக்கு போனா கூட யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு வந்து விசாரிச்சு இந்த ஆடு மேய்ஞ்சு எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு சொல்லி பக்குவமா கூட்டு வந்து திருப்பி சேர்த்துக்கிறாங்கல்ல. எப்படி இருக்கிறாங்க சிஸ்டர்? இந்த நாளைக்கு போவீங்களா? அவங்கதான் அவங்க இவங்களாருமே அவங்கதான் அவங்களா கெடுத்துக்கு பேசுகிறது. வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு. வெல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மீன் பண்றாங்கன்னா தன்னோட ஆடுகளை வெளியில போகவே விட மாட்டாங்க. சூப்பரா அடக்கத்து அதுக்குள்ளே வச்சுப்பாங்க. அதான் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு. தேடி போய் பிடிச்சாருல ஒரு தேவனுடைய மனுஷனை சேனம்லாம் வச்சு உங்களுக்காக பிரயாசப்பட்டு உங்களுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு நிற்பாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம்? வேற நம்ம எதிர்த்து தான் பேசினாலுமே நமக்காக என்ன பண்றாங்க வந்து நிக்கிறாங்களே அப்படின்னு இணங்கி போயிடும். இணங்கியே என்ன பண்ணக்கூடாது? தேவனுடைய மனுஷன் என்றைக்கும் இணங்கியே போயிடக்கூடாது. தேவன் எனக்கு சொன்னார்னா மறுபடியும் தேவன் சொல்ற வரைக்கும் நான் என்னதான் பண்ணுவேன்னா இந்த வழியில போகவே மாட்டேன் அப்படின்னு இருந்திருக்கணும். நிக்கல. அதனால என்ன ஆயிட்டாரு? இப்ப தேவனுடைய மனுஷன் எதுல போனாரு? இந்த கழுதை வீட்டுல இருந்து கழுதையில போனாரு. சிங்கம் எதை அடிச்சு? யார் அடிச்சது? யாரும் அடிக்கல. சிங்கம் எதை இடையிலப்படுத்துது? கழுதை எதை இடையிலப்படுத்துது? அதுதான் பாடம் முடிஞ்சிச்சு. சிங்கம் தேவனுடைய மனுஷனா இருக்கக்கூடிய நம்ம ஒருவேளை தவறாக போயிட்டோம் அப்படின்னா நம்மள என்ன பண்ணிடுவாங்க? கொன்னுடும். அப்ப சிங்கம் யார் அடையாளப்படுத்துது? அதுக்கப்புறம் சிங்கம் நம்மளை கொன்னுடும். நம்ம டிராவல் பண்ணி வந்த கழுதையை கொள்ளாது. அப்ப டிராவலுக்குன்னு பயன்படுத்தப்பட்ட இந்த கழுதையை அடையாளப்படுத்துது. சொல்லிட்டீங்கன்னா பார்த்து முடிச்சிருவேன். பசிக்குது, வீட்டுக்கு போயிடுவேன். ரொம்ப நேரம் பேசிட்டேன். ஓகே, எப்படி அவ்வளவுதான். சின்னம் யார் அடையாளப்படுத்துது அப்படின்னா தேவனை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். இன்னும் குறிப்பா சொல்லலாம், நம்ம யானை இயேசு கிறிஸ்துன்னு கூட சொல்லலாம். ஏன்னா என்ன அடைமொழி இருக்கு நம்ம யானை இயேசு கிறிஸ்துக்கு? அப்போ ஒருவேளை நம் வழி தவறி தேவனுக்கு விரோதமாக காரியத்தை செய்தால் நம்மளை அடிப்பதற்காக சிங்கம் காத்து கொண்டிருக்கிறது. என்ன நீ வந்தாலே எப்போ பார்த்தாலும் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு போய் நினைச்சுக்காது அப்படின்னா இது ஒரு முறை 2 முறை பண்ணவங்களுக்கு கிடையாது. தொடர்ச்சியாக இந்த காரியத்தில் இருப்ப ஒரு நிலைமை தான். ஒருவேளை நான் ஒரு பலவீனத்துல நான் திருப்பி தவறு பண்றேன், அவதான் நான் பெதனா இல்ல. நம்ம மாம்சத்துல இருக்கோம், நம்ம பலவீனமானவர்கள் என்றது யாருக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் தேவன் என்ன பண்ணுவாருன்னா பலவீனத்தை பலவீனமா பார்த்து ஓகே அப்படின்னு விட்டுருவார், கிருபை கொடுப்பாரு. அந்த பலவீனமே நம்ம தொடர்ந்து நம்ம அட்வான்டேஜ் எடுத்து பண்ணிட்டோம்னா சிங்கம் வந்து அடிச்சு போட்டுரும். நம்மளை அடிச்சு போட்டுரும் அப்படின்னா மரணம், ஜீவனை இழந்து போகக்கூடிய ஒரு நிலைமை, சத்தியத்தை இழந்து போயிடுவோம், அழைப்பை இழந்து போயிடுவோம். ஆனா இந்த கழுதை அடிக்காது. கழுதை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா டிராவலுக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயம். வேதாகமத்துல டிராவலுக்கு இந்த குதிரை கழுதை இதெல்லாம் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா சத்தியத்தை அடையாளப்படுத்தும். சத்தியம்தான் இங்க இருந்து நம்மளை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவோம், தேவன்கிட்டே கொண்டு போவோம், அதுக்கப்புறம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு போவோம். கரெக்டா? அப்ப இந்த கழுதை இந்த குதிரை இதெல்லாம் நம்மளோட வாகனம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. இது மாதிரிதான் நம்ம டிராவல் பண்ணி போறோம். கரெக்டா? அப்போ தேவன் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு, அது கழுதையை அஃபெக்ட் பண்ணாது. சத்தியம் அழைப்பெல்லாம் அப்படியேதான் இருக்கும். ஆனா எதிர்ப்பு யார் போயிடுவா? நம்ம கிட்ட கொடுத்த அழைப்பு, எனக்கிட்ட கொடுத்த அழைப்பு, எனக்கு தேவன் கொடுத்த அறிவு, சத்தியம், பேச்சு திறமை இதெல்லாம் என்கிட்ட இருக்குது இல்ல, இதை அப்படியே எடுத்து காலி பண்றாரு. ஆனா நான் சொன்ன சத்தியம் எல்லாம் மாறவே மாறாது, அது அப்படிதான் இருக்கும். அதுதான் அந்த கழுதை அப்படியே இருக்கிறது. அந்த தேவன மனுஷன் நைட்டாரு செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்க. அப்படி செத்து போன தேவன மனுஷனுடைய எலும்பு பக்கத்துல யாருடைய எலும்பு வைன்னு சொன்னாரு? ஏன் தேவன மனுஷன் எலும்பு பக்கத்துல ஏன் எலும்பு வச்சிருன்ட்டாரு. அதை கேட்டதுக்கு பேசுக்கு எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. குத்தவே இல்லை நெஞ்சு. தான் பேசுனதுனால்தான் என்ன ஆயிட்டாரு? செத்து போயிட்டாரு. அப்படின்னா எலும்பு முடிச்சிருவோம். எலும்பு எதை அடையாளப்படுத்துது? வேதாகமத்தை பொறுத்தவரையில எலும்பு எதை அடையாளப்படுத்தணும் அப்படின்னா விசுவாசம், ஃபெய்த். அடுத்த கேள்வி கேட்கணும் நீங்க, எப்படி யோசிப்பு இருக்காருல்ல, என்ன சொன்னாரு? நீங்க கண்டிப்பா கானானுக்கு போவீங்க, அப்ப எலும்பு எடுத்துட்டு போங்கன்னாரு.
அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த பாரமும் சுமத்தப்படல, எதுவுமே நடக்கல. இதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். அதுக்கு அடையாளமாக எலும்பை கொண்டு போங்கன்னு. எலும்பு ஃபெய்த் என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்து. இப்ப தேவனுடைய மனுஷனுடைய ஃபெய்த் என்ன தெரியுமா? ட்ரூத். தேவனுடைய மனுஷனுடைய எலும்பு தானே அவர் சொன்னது, அது ட்ரூத் மீன் பண்ணுது. அந்த எலும்பு பக்கத்துல எதையும் வைங்கன்ட்டாரு, என்னுடைய எலும்பையும் வைங்கன்ட்டாரு. அப்படின்னா அந்த மகன்கள் என்ன புரிஞ்சுப்பாங்க? அப்போ ரெண்டு பேருமே யார் தான்? புரியுதா? ட்ரிக்கிங்க கேடுறதுக்கு வச்சு சாகும் போது கூட ட்ரிக் பண்ணிட்டுதான் சாவறாரு. கடைசியில கூட என்ன சொல்றாருன்னா, ரெண்டு பேரும் எலும்பே ஒன்னா வச்சிருப்பான், யார் செத்துட்டா கூட எலும்பு அவர் பக்கத்துல வச்சிருந்தோன்னு. அப்ப அவங்க பசங்களை என்ன நினைச்சுப்பாங்கன்னா, அப்ப ரெண்டு பேருமே யார் தான்? ஒரே ஆட்கள் தான், அதனால ஒரே எலும்பு பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லப்படும். அப்படின்னா அப்ப அந்த கேடுத்துக்கு தரிசனுடைய இந்த ஒரு எலும்பு எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா தவறான விசுவாசம். அப்ப என்னோட தவறான விசுவாசத்தை கொண்டு போயிட்டு உண்மையான விசுவாசத்தை பக்கத்துல வச்சுட்டு ரெண்டும் ஒண்ணுதான் யாரு? கேடுத்துக்கு தரிசி. இன்னைக்கு அப்படிதான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருக்கோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தேவனுடைய மனுஷன் இந்த பாடத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, தேவனுடைய மனுஷனாக இன்னைக்கு தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் சில காலப்பகுதிகள் இருக்கு. இன்னும் எதுக்கு இருக்கு அப்படின்னா, நீங்கள் வெளியே போயிட்டு அந்த தேவனுடைய மனுஷன் சொன்ன மாதிரி சொல்லுவதற்கு இன்னும் சில காலங்கள் இருக்கு. அது வரைக்கும் நீங்க என்ன இருங்க, பொறுமையா இருங்க, கேளுங்க. இன்னும் நிறைய சத்தியங்கள் இருக்கு, கேளுங்க. தேவன் உங்களை என்னைக்கு போக சொல்றாரோ, பேச சொல்றாரோ, அன்னைக்கு என்ன பண்ணுங்க, பேசுங்க. அன்னைக்கு தேவனுக்காக மட்டும் நில்லுங்கள். தேவன் உங்களுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா நிற்பார். புரியுதுங்களா? சோ அந்த ஒரு நாட்களுக்காக தேவனே, அந்த நாட்களுக்கு நான் என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்றது மட்டும்தான் அவங்க ஜெபமா என்ன பண்ணா இருக்கும். அப்ப தேவனுடைய மனுஷனா தேவன் நம்மளை கூப்பிட்டுருக்காரு. அப்பம் புசிக்காதீங்க, தண்ணி குடிக்காதீங்க, போன வழியா திரும்பி போவாதீங்க. இந்த பாரம்பரியத்தை விட்டுடணும், தவறான உபதேசத்தை உட்கொள்ளக்கூடாது. அப்படியே இல்லை கஷ்டப்பட்டு தொண்டை தண்ணி வத்த நான் பேசி சகோதரர்கள் பேசினா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம போயிட்டு அதான் கேட்போம். கேளுங்க, என்ன பண்ணது பார்க்கலாம். இதுதான் இந்த பாடத்துல இருந்து தேவன் நமக்கு சொல்லக்கூடிய காரியம். பாடம் முடிந்து விட்டது. மிகப்பெரிய சந்தோஷம் உங்க முகத்துல மலருது. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. டவுட்டே இல்லை, முதல்ல வீட்டுக்கு போன்றீங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? அமைச்சர் டவுட் இருக்காரு, நான் கேட்க மாட்டேன் அவர்கிட்ட. உங்களுக்கு சிஸ்டர் கேட்டீங்களே, நீங்க சில அந்த தயக்கங்கள்லாம் அந்த இதெல்லாம் கேட்டீங்கல்ல, அதெல்லாம் இப்போதைக்கு கன்சிடர் பண்ணாரு. வெயிட் பண்ண, இன்னும் சில தேவன் விசுவாசத்தை கொடுப்பாரு, அது ஆட்டோமேட்டிக்கா உங்களை கைட் பண்ணிடும். அதுக்காக வெயிட் பண்ண. விருப்பம் இருந்தால் தான் தேவன் இதெல்லாம் பண்ண சொல்லுவார். சிஸ்டர் உங்களுக்கு கிளியர்? உங்களுக்கு டவுட் இல்லை? சரி, முடிச்சிடுவோமா? ஓகே, ஒரு ப்ரே பண்ணி முடிச்சிடலாம். ஜெபம் செய்வோம். அதிகமாக நேசித்து நினைத்து வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே சதா காலமும் திதிக நம்ம எடுக்கிறோம். பொழுதும் தேவனுடைய மனுஷன் என்ற தலைப்பின் கீழாக இந்த வெளியேறு பெற்ற சத்தியத்தை நாங்கள் தியானிக்க நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து நல்ல வாய்ப்புக்காக செலுத்துகிறோம். பொழுதும் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு எதிராக நிற்பவன் யார் என்ற வசனத்தின் அடிப்படையில உமக்கு விரோதமாக உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடிய அந்த அமைப்பின் மத்தியிலே நாங்கள் நின்று தைரியமாக உடைய விசுவாசத்தை நாங்கள் பிரதிபலிப்பதற்கு ஏற்ற தைரியத்தையும் விசுவாசத்தையும் இன்னும் அதிகமாக எங்களுக்கு தந்து வழிநடத்த வேண்டுமாய் சிறிய தாழ்மையான விண்ணப்பத்தை மீட்பெரும் ரட்சகரமா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலத்தில் இருக்கிற நிகழ்ச்சியான பிதாவே, ஆமென்.